அதாவது மொபைல் நம்பர் நியூமராலஜிங்கிறது அப்படின்னா என்னது, அதை மட்டும்தான் நம்ம கத்துக்க போறோமா, எதற்காக நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் வாழ்க்கையில. மொபைல் நம்பர் மட்டும் இல்லாம நம்மளுடைய நியூமராலஜி, காமனா நம்மளுடைய பெயருக்கான நியூமராலஜி எதற்காக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு டேட் ஆஃப் பர்த் ஒன்று இருக்கு, அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கான நியூமராலஜி, இதெல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். இதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெளிவா தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், அறிமுக பயிற்சி வகுப்பு. சரிங்களா? இவ்வளவு பேர் கலந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி அனைவருக்கும். நிறைய பேர் புதிய குழுவினர்கள் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை பாக்குறதுக்கு. சரி, நான் தெரியலண்ணா உங்களுக்கு? எஸ், நான் தெரியலண்ணா எல்லாருக்கும்? எஸ், அனைவருக்கும் வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேட் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்ஸ்டியூட் என்னங்க சார்? வாழ்க வளமுடன் சார், வாழ்க வளமுடன், நன்றி சார். ஓகே, நம்ம இன்ஸ்டியூட் பேர் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேட் ஹீலிங் சென்டர். இதுல நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டும் இருக்கிறோம். அதே மாதிரி இங்க பிராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம். அக்குபஞ்சர், வர்மா, ரெக்கி, ஹீலிங், மியூசிக் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிளஸ் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கோம். ரேக்கி கற்றுக் கொடுத்துருக்கோம், அக்குபஞ்சர், பஞ்சபட்சி சாஸ்திரம், சரசாஸ்திரம், தாந்திரிக பரிகாரம். இப்போ அடுத்தது கூட தாந்திரிக பரிகாரம் போயிட்டு. ஓகே, மற்றவங்களாம் மியூட் போட்டுக்கோங்க கொஞ்சம். யாராவது மியூட் போடாம இருந்தீங்கன்னா. தேங்க்யூ. சரி, வீடியோ இப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கோங்க. தேவைப்படும் போது சொல்றேன். இப்போ வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க மற்றவங்க. எஸ், தேங்க்யூ. எஸ், நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டியூட் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர்ங்கிறது வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் பிளஸ் பாரத் சேவா சமாஜ், சென்ட்ரல் பாரத் சேவா சமாஜ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இது ரெண்டுத்துலயுமே ஆத்தரைஸ்டு பப்ளிக் இன்ஸ்டியூட், நம்ம ஸ்கில்டு இன்ஸ்டியூட். நம்ம நடத்தக்கூடிய பயிற்சிகள் அனைத்துமே அந்த ரிஜிஸ்டர் பண்ணி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கில்டு இன்ஸ்டியூட்னால நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய விஷயம் கொடுக்கணும். கொடுத்துதான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ரிஜிஸ்டர் பண்ண பிறகு நமக்கு அந்த அப்ரூவல்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து நம்ம வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தவிர நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட் வச்சிருக்கோம், ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். அந்த ட்ரஸ்ட் மூலியமா மாசம் இப்போதைக்கு அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம் பௌர்ணமி அப்ப. இதை தவிர தேவைப்படுறவங்க வஸ்திரதானம், முடிஞ்சா நம்ம ஸ்கூல் ஃபீஸ் இருக்காது குழந்தைங்களுக்கு கட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி அரேஞ்ச் கட்டிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரஸ்ட்டை நிறைய டெவலப் பண்ணி கொண்டு போகணுன்றது நம்மளுடைய குறிக்கோள். அது நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்ப நம்ம மொபைல் நம்பர் நியூமராலஜி அப்படின்ற தலைப்புல நம்ம நிறைய விஷயம் கத்துக்க போறோம். சரிங்களா? சரி, இப்ப எவ்ரிதிங் நம்பர், எல்லாமே எண்கள் தான். எல்லாமே எண்கள் தான். இப்ப 200 நோட்டு, 500 நோட்டு, 200 நோட்டு, 100 நோட்டு, 100 அது மாதிரி எண்கள் தான் இருக்கு. இப்ப நீங்க 2 வீலர் வாங்கினீங்கன்னா அது டிஎன் சம்திங் போட்டு அதுக்கப்புறம் நம்பர் தான் கொடுக்குறாங்க, 4 டிஜிட் நம்பர் கொடுக்குறாங்க. கார் வாங்கினாலும் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் எல்லாமே சொல்றாங்க. சரிங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் இதுன்னு சொல்லாம எழுத்துக்கள் அது மாதிரி சொல்லலாம், எண்கள் தான் சொல்றாங்க. சரி, அடுத்தவங்க ஆதார் நம்பர் எடுத்தீங்கன்னா எத்தனை டிஜிட் ஆதார் நம்பருக்கு? ஒரு ஆதார் நம்பருக்கு எத்தனை டிஜிட் இருக்கும்? 12. சூப்பர், 12மே எண்கள் தான், நம்பர்ஸ் தான். பேன் நம்பர், பேன் கார்டுல நம்பர்ஸ் எத்தனை இருக்கும்? 4 நம்பர், கடைசி 4 நம்பர் அது மாதிரி வரும். இல்ல நடுவில் 4 நம்பர் அது மாதிரி வரும். 4 நம்பர்ஸ் இருக்கு, அதுவும் நம்பர் தான். ரேஷன் கார்டு அதுலயே நம்பர்ஸ் இருக்கு. நம்ம டேட் ஆஃப் பர்த் நம்பர்ஸ், நம்ம நேம் எடுத்தோம்னா நியூமராலஜின்னு சொல்றாங்க, நியூமராலஜி நம்பர்ஸ். நம்ம மொபைல் நம்பர்ஸ் 10 டிஜிட் நம்பர்ஸ் தான். டெலிபோன் நம்பர், மொபைல் நம்பர், டெலிபோன் நம்பர். சோ எல்லாமே எண்கள் தான். இப்ப நீங்க இருக்கிற வீட்டு நம்பர், வீட்டுக்கு அட்ரஸ் இருக்கு, வீட்டு நம்பர், பின்கோட். இப்ப நீங்க ஒரு கொரியர் அனுப்பணும், ஒரு போஸ்டர்ல அனுப்பணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பின்கோட் எழுதி தான் வாங்குறாங்க, இல்லைன்னா பின்கோட் எழுதி திருப்பி கையில் கொடுத்துறாங்க. சோ எல்லாமே எண்களாகத்தான் இருக்கின்றன.
எல்லாமே எண்கள் தான். ஏன் அந்த எண்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஒய் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எண்களுக்கு? என்ன முக்கியத்துவம் அந்த எண்களுக்கு இருக்கு? ஒரு ஒரு எண்களும் ஒரு ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணக்கூடியவங்க. சரிங்களா? சரி, இப்ப பேசிக்கா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உங்க மொபைல் நம்பர்ல இருந்து போயிடலாம். உங்களோட மொபைல் நம்பர்ல 1 2 3 4 5 6 7 8 9 0. இதுல ஒரு 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 எண்களுக்குமே ஒரு ஒரு கிரகங்கள் கூட சம்பந்தப்பட்டிருக்கு. ஒரு ஒரு எண்களுமே ஒரு ஒரு கிரகங்கள் கூட சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த கிரகங்களோட லிஸ்டும் அந்த நம்பர்ஸும் சொல்றேன், எழுதிக்கிறீங்களா? ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு நம்பர்ஸ் இருக்கு, அதை எழுதிக்கோங்க அப்படியே. சூரியன் 1, நோட் எடுத்துக்கோங்க, தனியா எழுதிக்கோங்க. சூரியன் 1. சந்திரன் 2. சந்திரன் 2. எஸ். குரு 3. எண் 3 வந்து குரு. எஸ், எண் 3 வந்து குரு. ராகு 4. நான்காம் எண் வந்து நம்பர் 4 வந்து ராகு. புதன் வந்து 5. நம்பர் 5 வந்து புதன். நம்பர் 5 வந்து புதன். நம்பர் 6 சுக்கிரன். நம்பர் 6 சுக்கிரன். நம்பர் 7 கேது. நம்பர் 7 கேது. நம்பர் 8 சனி பகவான். நம்பர் 8 சனி பகவான். நம்பர் 9 செவ்வாய். நம்பர் 9 செவ்வாய். 0 அப்படின்றது பாத்தீங்களா, அதுக்கு வந்து கிரகம் கிடையாது. அது என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவானதுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அதை வந்து சேவிங்ஸ், சேமிப்புன்னு சொல்லுவாங்க. 0ங்கிறது சேமிப்புன்னு சொல்லுவாங்க. சேவிங், சேர்த்து வைக்கக்கூடியது. எழுதிட்டீங்களா எல்லாரும்? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? சூப்பர். இப்ப பேசிக்கா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்கா உங்களுக்கு ஏன் இப்ப நீங்க யூஸ் பண்ற மொபைல் நம்பர் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு? ஒண்ணு நீங்களே செலக்ட் பண்ணிருக்கலாம், இந்த நம்பர்ல எனக்கு ஒண்ணு நீங்களே செலக்ட் பண்ணிருக்கு. சரிங்களா? இல்லனா உங்களுக்கு தானா அமைஞ்சிருக்கும். நம்ம ப்ரீபெய்ட்லாம் இப்ப இருக்கிற ப்ரீபெய்ட்லாம் எடுத்தோம்னா நம்ம போய் ஆதார் கார்டு தம்பி இம்ப்ரெஷன்லாம் வைக்கிறோம், வச்சோம்னா டக்கு டக்குன்னு எடுக்கிறாங்க, இதான் அவங்க நம்பர் சொல்லி கையில கொடுக்குறாங்க. போஸ்ட் பெய்ட்ல சம்டைம்ஸ் நமக்கு நம்பர் செலக்ட் பண்ண சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் இந்த நம்பர் நமக்கு அமைஞ்சிருக்கும்? நம்மளே செலக்ட் பண்ணதாக இருக்கட்டும், இல்ல நம்ம யாரோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடுத்து கொடுத்துருப்பாங்க, இல்ல ஆபீஸ்ல ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருப்பாங்க, நம்மளே நமக்கு தானே அமைஞ்ச நம்பரா இருக்கட்டும், ஏன் இந்த நம்பர் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா ஏன் இந்த நம்பர் நம்ம யூஸ் பண்றோம்? அதுவும் இந்த நம்பருக்கு அப்புறம் அடுத்தது இப்ப வந்து 98422 வச்சுக்கோங்களேன். 9க்கு அப்புறம் ஏன் 8 வருது, 8க்கு அப்புறம் ஏன் 4 வருது, 4க்கு அப்புறம் ஏன் 2 வருது, மறுபடியும் 2க்கு அப்புறம் ஏன் 2 வருது, இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. சில ஃபேன்சி நம்பர் எடுப்போம், 332133 அந்த மாதிரி எடுப்போம். இப்ப இந்த ஆக்சுவலா மொபைல்ல வந்து எப்படி பிரிக்கணும், மொபைல் நம்பர் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா நம்ம கிளாஸ்ல வந்து இன்னும் டீடைலா கத்துக்கலாம். இப்போதைக்கு பேசிக்கா சொல்றேன்.
இப்ப 10 நம்பர் 5ஆ பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட், செகண்ட் 2 டிஜிட், தேர்ட் 2 டிஜிட், ஃபோர்த் 2 டிஜிட், ஃபிஃப்த் 2 டிஜிட், அது மாதிரி 5ஆ பிரிக்கணும். அப்ப அந்த 2 டிஜிட்டுக்குமே தனித்தனி மதிப்பு இருக்கு. சரிங்களா? இது ஒரு டெக்னிக். இன்னொரு டெக்னிக்ல ஒரு நம்பரும் இருக்கு பாருங்க, தனித்தனியா 10 நம்பர் இருக்கு பாருங்க. இந்த 10 நம்பர்ல நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க மொபைல் நம்பர்ல அப்படியே உங்க மொபைல் நம்பர் எழுதுங்களேன். 9543123456 அது மாதிரி நம்பர் இருக்கு பாருங்க. அந்த நம்பர் அப்படியே 10 டிஜிட் எழுதிக்கோங்களேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க. கொஞ்சம் இடம் விட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு தம்ஸ் அப் பண்ணுங்க. நமக்கு ஆதார் நம்பர்ல இருந்து இன்னொரு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மொபைல் நியூமராலஜி, நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு நியூமராலஜி, நம்மளுடைய தனி குடிச்சுக்கிறேங்க. நம்ம நேமோட நியூமராலஜி சிலருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் இல்லாம கூட இருக்கலாம், சிலருக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லாம கூட இருக்கலாம், பரவாயில்ல. இப்ப இந்த நம்பர்ஸ வச்சு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். நம்ம வாழ்க்கையில எது மிஸ் ஆகுது, எது இப்ப வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க நேம் இருக்கு, உங்களோட மொபைல் நம்பர் இருக்கு. இதை வச்சு நிறைய விஷயங்கள் கணித்து விடலாம். இல்ல எனக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குங்க, அதையும் வச்சு கணித்து விடலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்துல நம்ம ஏன் பிறந்திருக்கணும்? இப்ப வந்து நம்ம 1987 85ல பிறந்திருக்கோம், 87 88 ஏதோ ஒரு 88 வச்சுக்கோமே, 1988ல பிறந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஏன் நம்ம 1988ல பிறக்கணும்? நம்ம ஏன் 8ஆம் தேதி பிறக்கணும்? நம்ம ஏன் இந்த மாசம் பிறக்கணும்? ஏப்ரல் மாசம், ஜனவரி மாசம், இந்த மாசம் ஏன் பிறக்கணும்? அதுவும் காலையில ஏன் பிறக்கணும்? மதியானம் ஏன் பிறக்கணும்? நைட் ஏன் பிறக்கணும்? அந்த பர்டிகுலர் இதே ஒரு அரை மணி நேரம் முன்னாடி பிறந்திருக்கலாம், அரை மணி நேரம் பின்னாடி பிறந்திருக்கலாம், 2 நாள் முன்னாடி பிறந்திருக்கலாம், 2 நாள் அப்புறம் பிறந்திருக்கலாம். இதே நம்ம 10 வருஷம் முன்னாடி பிறந்திருக்கலாம், 10 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கலாம். இப்ப இந்தியாவில பிறந்திருக்கோம். ஏன் இந்தியாவில பிறந்திருக்கிறோம்? ஏன் இந்த பின்கோட்ல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? இப்ப எல்லாரும் நீங்க இருக்கிற ஊர்ல ஒரு பின்கோடு இருக்கும்ல. சிலர் வந்து பிறந்த ஒரு பின்கோட்ல இருப்பாங்க, ஒரு ஊர்ல இருப்பாங்க. இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற வேலை கிடைச்ச வேற ஒரு ஊர்ல இருப்பாங்க, கல்யாணம் பண்ண பிறந்ததுக்கு அப்புறம் இங்க இருப்பாங்க, டிரான்ஸ்பர் அங்க போயிருப்பாங்க. ஏன் பின்கோடு மாறிக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு? ஒரு சிலர் ஏன் பின்கோடு ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க? ஏன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு? ஏன் நான் வந்து இப்ப சென்னையில ஊரப்பாக்கம் பகுதியில இருக்கேன், நான் ஏன் இங்க இருக்கிறேன்? நான் வந்து கூடாஞ்சேரியில இருக்கலாம், இல்ல நான் வந்து வண்டலூர்ல இருக்கலாம், பெருங்கலத்தூர்ல இருக்கலாம், இல்ல அந்த பக்கம் சிட்டிக்குள்ள இருக்கலாம், இல்ல இந்த பக்கம் தாண்டி போயிருக்கலாம். ஏன் இங்க நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கிறது. எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டியில தான் இருக்கிறது. இந்த கனெக்டிவிட்டியை கரெக்டா நூல் போட்டு நம்ம டாட் வச்சு புள்ளி வச்சு கோலம் போடுறாங்க பாத்தீங்களா? பெண்கள் நிறைய பேர் புள்ளியை வச்சு அந்த புள்ளியை கரெக்டா இணைச்சிடுவாங்க. இப்படி ஏதோ ஷேப்ல போட்டு இணைச்சிடுவாங்க. இணைச்ச ஒரு அழகான கோலம் வாங்கி விடுகிறது. 4 புள்ளி கோலம், 8 புள்ளி கோலம், 12 புள்ளி கோலம், அது மாதிரி 36 புள்ளி கோலம், அந்த மாதிரி கோலம் கணக்கு போடுறாங்க. அப்ப நம்மளோட டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய நேம், நம்ம மொபைல் நம்பர், இந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சு எதெல்லாம் செலக்ட் பண்ணலான்னு கேட்டா நம்மளுடைய கூகுள் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணணும். மொபைல் பாஸ்வேர்ட் வச்சிருக்கோம் பாருங்க, 5 6 7 8 9 10 1 2 3 4 ஏதோ பாஸ்வேர்ட் வச்சிருக்கோம் பாருங்க. அந்த பாஸ்வேர்ட் 4 டிஜிட் பாஸ்வேர்ட் இருந்தாலும் 6 டிஜிட் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏடிஎம் பின் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நிறைய பேர் வந்து நம்ம பின் நம்பர் வச்சிருப்போம், நம்ம வசதியா வச்சிருப்போம். மோஸ்ட்லி அவங்க டேட் ஆஃப் பர்த் வச்சிருப்பாங்க, இல்ல அவங்களுடைய ஒய்ஃபோட டேட் ஆஃப் பர்த், ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த், இல்ல பசங்களோட டேட் ஆஃப் பர்த், இல்ல அவங்க ஞாபகம் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு 1 2 3 4 5 6 7 8 8 8 8 இந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்க ஞாபகம் இருக்கிற ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் வச்சிருக்காங்கல்ல, ஏதோ ஒரு நம்பர் வச்சிருக்காங்க. ஏன் அந்த நம்பர் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல எனக்கு ஞாபகம், ஏன் அந்த நம்பர் ஞாபகம் இருக்கு? 1 2 3 4 ஈஸியானதா? 3 3 3 3 ஈஸியானது தான். ஏன் நீங்க 3 3 3 3 வைக்க 1 2 3 4 வச்சிருக்கீங்க? 4 டிஜிட் வச்சிருப்பாங்க, 6 டிஜிட் வச்சிருப்பாங்க. இதெல்லாமே இருக்கு. அப்ப இதுல நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மளால எந்த விஷயங்கள் எந்த நம்பர் செலக்ட் பண்ண முடியுமோ இதுல நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்ப பேன் நம்பர் நீங்க மாத்த முடியுமா? மாத்த முடியாது. ஆதார் நம்பர் மாத்த முடியுமா? மாத்த முடியாது. மொபைல் நம்பர் மாத்தணும் தேவைப்பட்டா மாத்திக்கலாம். கார் நம்பர் நீங்க வாங்குறீங்க, பைக் நம்பர் நீங்க வாங்குறீங்க, இதுக்கு வந்து அமௌண்ட் கொடுங்க. 5000 10,000 50,000 சம் அமௌண்ட் கொடுக்கணும். கொடுத்து நீங்க வேணா கூட வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பைக்கோட நம்பர் இந்த நம்பர் ஏன் அமைஞ்சிருக்கு? உங்களுக்கு இந்த கார் நம்பர் ஏன் உங்களுக்கு இந்த கார் நம்பர் அமைஞ்சிருக்கு?
நீங்க ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஒண்ணு வாங்கியிருப்பீங்க. ஏன் அந்த பிராண்ட் வாங்குனீங்க? அந்த பிராண்ட்ல அந்த ஒரு மாடல் இருக்கும். பிரீசா, அப்புறம் ஆல்டாஸ், அப்புறம் பஞ்ச், ஸ்விஃப்ட், Q5, அந்த மாதிரி ஏதோ ஒரு மாடல் இருக்கு பாருங்க. அப்ப அந்த எழுத்துக்கும் அந்த அதுக்கும் நியூமராலஜி போட்டு கூட நீங்க பார்க்கலாம். எது உங்களுக்கு செட் ஆகும், எந்த பிராண்ட் உங்களுக்கு செட் ஆகும், எந்த மாடல் உங்களுக்கு செட் ஆகும் இருக்குது. ஏற்கனவே கார் வாங்கியாச்சுங்க. காருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்பர்லாம் வந்துச்சு, அதான் ஓடிட்டு இருக்கேன். 5 வருஷமா அதான் ஓடிட்டு இருக்கேன். இப்பதாங்க கார் வாங்க 4 மாசத்துக்கு முன்னாடி, பைக் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. எதுலாம் இருக்கட்டும், இதுல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். சில சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த கார் வந்து ரொம்ப ராசியான கார். இந்த கார் வந்ததுல இருந்து நிறைய டிராவல் பண்றேன், நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் போறேன், நிறைய ஊருக்கு போறேன், நிறைய பணம் சம்பாதிக்கிறேன். சிலர் வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க, வாடகை போடுவாங்களே வண்டி, டிராவல்ஸ் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து சொன்னாரு, ஒரு டிராவல்ஸ் ஒரு குட்டியான ஒண்ணு வாங்கினாங்க. அந்த குட்டியான வந்ததுல இருந்தே செம்ம ஓட்டாங்க. சர்வீஸும் அதிகமா கொடுக்கறதுல, ப்ராப்ளமும் கொடுக்கறதுல, அந்த குட்டியான செம்ம ஓட்டாங்க. செம்ம ப்ராஃபிட் சம்பாதிச்சு கொடுக்குது. அதை நம்பி இன்னொரு குட்டியான வாங்கினேன். அதுல சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கு. இங்க இருந்து 10 கிலோமீட்டர் போயிட்டு வந்து ஏதாவது ரிப்பேர் வச்சுது, அடிக்கடி பஞ்சர் ஆயிடுது, டயர் டியூப் மாத்த வேண்டியது இருக்கு, டயரை மாத்த வேண்டியது இருக்கு, கியர் பாக்ஸ் போயிட்டு புதுசுதான். ஏதோ ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஏன்? அப்ப இதை வித்துடலாமான்னு கேட்டாரு. அப்ப நம்பர் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த நம்பர் உங்களுக்கு ஒத்துக்கல சார், சரி நீங்க வித்துருங்க அப்படின்னா வித்த பிறகு அந்த அந்த குட்டியான ஏற்கனவே இருப்பாரு, அது சூப்பரா ஒர்க் ஆகிட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி சிலருக்கு இருக்கு. சிலருக்கு அந்த ராசியானதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு விஷயம் ஒண்ணு வாங்குறாங்க, அது ராசியானது, அது அமைஞ்சிருச்சு எனக்கு சூப்பரா இருக்குங்க. சிலர் வந்து இந்த பழைய பைக் என்னமோ வச்சிருப்பாங்க கூடவே, ரொம்ப ராசியான பைக்குங்க, ரொம்ப ராசியான காருங்க, ஏதோ ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. சிலர் வந்து மொபைல் நம்பரே இன்னும் பத்திரமா வச்சிருப்பாங்க. நான் வந்து மொபைல் புதுசா வாங்கின காலத்துல அப்ப எடுத்த மொபைல் நம்பர், அது அப்புறம் மாத்தி நெட்வொர்க் மாத்தி எல்லாம் வச்சிருக்கேன். ஆனா பட் இப்ப என்ன அதே மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த மொபைல் நம்பர் வந்ததுல இருந்து செம ராசிங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு செலக்ட் பண்ணி ராசியா இருந்திருக்குங்களா? பிராக்டிகல் லைஃப்ல உங்களுக்கு யாருக்காவது ஒரு நாமன்னு சொல்லுங்க, இல்லைன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. எஸ் வந்திருக்குங்களா? ஏதோ ஒண்ணு. அது ஏன் அது ராசி அமைஞ்சது உங்களுக்கு? இதுவரையும் நம்ம செலக்ட் பண்ணது எல்லாமே தெரியாம செலக்ட் பண்ணிருக்கோம். நம்ம ஏடிஎம் பின் நம்பரா இருக்கட்டும், நம்மளுடைய மொபைல் நம்பரை அன்லாக் பண்றோம் அதோட பின் நம்பரா இருக்கட்டும், கூகுள் பே, ஜிபே, வேற பே, நம்ம போன் பே அதோட நம்பரா இருக்கட்டும், பாஸ்வேர்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏன் ஒரு சில நம்பர் நமக்கு அமையுது, இதோட தெரியாம நம்ம அமைச்சு வச்சிருக்கோம். இனிமே என்ன பண்ண போறோம்? தெரிந்து அமைக்க போகிறோம். ஓகே, இது நமக்கு ராசியானதுப்பா, இது நமக்கு சூப்பரா இருக்கும்ப்பா, இது நமக்கு கரெக்டா இருக்கும், தெரிஞ்சே செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போதைக்கு மொபைல் நம்பர் மட்டும் பார்ப்போம். நம்ம கிளாஸ்ல ஆக்சுவல் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது 29 ஸ்டார்ட் ஆகுது. அது காலையில் 6 to 7 கிளாஸ் இருக்கும். 2 நாள் கிளாஸ், வாரத்தில் 2 கிளாஸ் இருக்கும். சரிங்களா? மொத்தம் 8 கிளாஸ் வரும். அதுல நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கும், நிறைய நீங்க கத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறது, உங்க மொபைல் நம்பர் நோட்ல எழுதி இருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த மொபைல் நம்பர்ல நீங்க எழுதின உங்களோட மொபைல் நம்பர்ல எந்த நம்பர் அதிகமாக இருக்குன்னு பாருங்க. யாராவது ஒருத்தர் உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் 11 யாராவது ஒருத்தர் 74488 26655. ஓகே, 74488 26655. பாருங்க, எல்லாமே 4488 வச்சிருக்காரு. இவரோட மொபைல் நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா 7 இருக்கு. 7 எந்த கிரகம்ங்க? கேது. இந்த மொபைல் நம்பர் இது யார் வச்சிருக்காங்களோ, இது கேதுல மொபைல் நம்பர் ஆரம்பிக்கிறாங்க. கேது அப்படின்னாலே பேசிக்கா ஜாதகப்படி அந்த கிரகத்தோட படி பாத்தீங்கன்னா கேது அப்படின்னாலே
ஞானக்காரகன், ஞானம் கொடுக்கக்கூடியவர். அறிவு கிடையாது, ஞானம் கொடுக்கக்கூடியவர். சரிங்களா? ஒரு விஷயத்தை டீப்பா போய் அனலைஸ் பண்ணி அவர் பார்க்கக்கூடியவரா இருப்பார். எந்த ஒரு விஷயம்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார் நிறைய. மொத்தமா பார்த்துட்டு அப்புறம் அவருக்கு டீட்டெயில் கேட்டுக்கலாம் அவர்கிட்ட. சார் சாரி சார், மறுபடியும் நம்பர் சொல்லுங்க. 744 நம்பர் இருக்கு. நல்ல பாட்டுலாம் கேட்குது. பட் இப்போ இந்த படத்துக்கு அந்த பாட்டு தேவையில்லை. நம்ம வேற படம் பார்க்கும்போது இந்த பாட்டு போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை நம்பர்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இப்ப 4 கிரகம் யாருங்க? ராகு. இப்ப ராகுனா எப்படின்னா டெக்னாலஜி. ஒரு சைட் பாத்தீங்கன்னா ராகுன்றது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கும். டெக்னாலஜி நல்ல ஒரு சார்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ராகுங்கிறது வந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ராகுங்கிறது வந்து எப்படி சொல்லலாம், சரி நெகட்டிவ் சொல்ல வேண்டாம். பாசிட்டிவ் நோட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு கிரகத்துக்கும் அதர் எண்டம் இருக்கு. எப்படி ஒரு எண்டம் இருக்கோ அதே மாதிரி அதர் எண்டம் இருக்கு. இப்ப ராகுக்கும் கேதுக்கும் இந்த பக்கம் ஞானகாரகன் அப்படி இருந்தாலும் அதர் எண்டம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. சோ 4 ரெண்டு தான் வராங்க. அதுவும் கண்டினியூஸா வராங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் டிஜிட்டா வராங்க. சரிங்களா? அப்ப அவருக்கு ராகுவும் பலப்படுகிறார். நல்லா இருக்காங்க. சரி, ராகுன்றது வந்து டெக்னாலஜி, ராகுங்கிறது வந்து டெக்னாலஜி, கேதுங்கிறது ஞானக்காரகன். சரி, 8ங்கிறது சனி கிரகமா? சனி கிரகம் அப்படின்னாலே அவருக்கு வந்து கர்மா சூப்பரா வேலை செய்யும். ஏன் அப்படின்னா கிளென்சிங் பண்ணக்கூடிய, சுத்தப்படுத்தக்கூடிய சனி பகவான் நல்லாவே சுத்தம் பண்ணுவார். அவர் லைஃப் வந்து போட்டு பின்னி பெடல் எடுப்பாங்க. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, அவர் ஏற்கனவே போன பிறவிகள்ல இல்ல அதுக்கு முந்தைய பிறவிகள்ல பண்ணதோட கர்ம வினைகள்லாம் இந்த பிறவில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா இருக்கிறதெல்லாம் யார் இருக்காங்கன்னு பார்த்தா கேது, ராகு, சனி பகவான், மொதல் 5 நபர் இவங்க தான் இருக்காங்க. சரிங்களா? கேதுவும் ராகும் நிழல் கிரகம். இவர் இருக்கிறதே பெருசா தெரியாது. இவர் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா கூட அது வந்து பெருசா அவங்க எடுபடாது. அவருக்கு சூப்பரா ஒர்க் பண்ண விட பெருசா எடுபடாது அவருக்கு. ஆனா இவருக்கு நல்ல ஞானம் இருக்கும், நல்ல டெக்னாலஜி சூப்பரா இருப்பாரு, பெருசா இருக்காது. ஏன்னா அடுத்த சனி பகவான் வந்து நிற்கிறாரு அங்க. 8 கர்மா கிளியர் பண்ணி விடுவார். இவருக்கு உடல் உபாதைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, மனசுல எப்பவுமே பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது கர்மாவை பேஸ் பண்ணி. இதே இந்த பக்கம் நல்ல பக்கம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவரோட கர்மா இவர் நிறைய நல்லது செஞ்சிருந்தார் அப்படின்னா இவருக்கு சூப்பரா இருக்கும் லைஃப், செம்மையா இருக்கும் லைஃப். ஏன்னா சனி பகவான்ங்கிறது நம்ம என்ன கர்ம செஞ்சிருக்கோமோ அதற்கான விளைவுகளை தரக்கூடியவர் தான் கர்மா, சனி பகவான். இப்ப உங்க லைஃப் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னா நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க லைஃப் டேமேஜா இருக்குன்னா நீங்க நல்லது இல்லாத விஷயங்கள் நிறைய செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இப்ப இதுக்கு இமீடியட்டா இப்ப அப்படியே பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா உங்க லைஃப் டேமேஜா இருக்குன்னா நிறைய நல்லது செய்யுங்க. நல்லது அப்படின்னா குழந்தைகளுக்கு உணவு கொடுங்க, அனாதாசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க, முதியோர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுவும் 8 சரிங்களா? 8 வந்து சனி பகவானா ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கு, இந்த ரோட்ல ஸ்வீப்பிங் எல்லாம் பண்றாங்க பாருங்க, தொடர்ச்சி கூட்டி எல்லாம் இருக்கிறவங்க, 100 நாள் வேலை திட்டத்துல இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு யாராவது நிக்கிறாங்கன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கையில கொடுங்க. முக்கியமா அவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுங்க. சரிங்களா? இதெல்லாம் இருக்கும். அடுத்தது இன்னும் நிறைய டெப்தா போகணும்னா நிறைய போகலாம். பட் ஆனா வந்து இப்போதைக்கு நம்ம மேலோட்டமும் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நம்பர் வச்சு. இப்ப ரெண்டுங்கிறது சந்திரன் 6வது இடத்துல இருக்கார். இந்த நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்கார். கரெக்டுங்களா? 1 2 3 4 5 6வது இடம் கரெக்ட். நம்பர்ஸ் 6வது இடத்துல இருக்கார். சந்திரனா மனசு. இப்ப நீங்க மொபைல்ல டைப் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் 5 டிஜிட் தனியாகவும் அடுத்த 5 டிஜிட் தனியாகவும் டைப் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 டிஜிட்ல ஃபர்ஸ்ட் நம்பர் 7, செகண்ட் 5 டிஜிட்ல ஃபர்ஸ்ட் நம்பர் 2.
இதுல 6வது இடத்துல இருக்கு. 6னா சுக்கிரன். அதாவது 7 1ன்னு வச்சுக்கோன்னா அடுத்த 4 2, அடுத்த 4 3, அடுத்த 8 4, அடுத்த 8 5, அடுத்த 2 6. அதுல சுக்கிரன். இப்ப இவரோட பொருளாதார நிலை ஒரு மனசை பேஸ் பண்ணி தான் இருக்கும் மொத்தமாவே. ஏன்னா மனசுங்கிறது 2 சந்திரன் மனோகாரன். 6வது இடத்துல வர்ற சுக்கிரன். இவரோட பொருளாதார நிலை இவர் மனசு வச்சா கிடைக்கும். பிசினஸ் பண்ணாலும் சரி, ஒர்க் பண்ணாலும் சரி, இவருக்கு பணம் வரவு வரும். இவரோட மனசுதான் தடையாகவும் இருக்கும், இவர் மனசுதான் ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்தது சுக்கிரன். அதுவும் சுக்கிரன் 2 சுக்கிரன். இவருக்கு பொருளாதாரத்துல வந்து எப்பயுமே ஒரு பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பொருளாதாரம் தேவையான நேரத்துல தேவையான வந்துகிட்டே இருக்கும். இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அப்படி போட்டு இப்படி போட்டு அந்த மாதிரிலாம் வேணாங்க, அப்படிலாம் இருக்காது. இன்னைக்கு எனக்கு 1000 ரூபாய் தேவையா, சரி ஓகே கிடைச்சிடும், அவ்வளவுதான் கிடைச்சிடும். அடுத்தது 5 யாருங்க? 5 யாரு? புதன். புதனாலே புத்திசாலித்தனம். அது கடைசி 2 நபரா இருக்காங்க. புதன் கடைசியில போய் உட்காந்து இருக்காங்க. சரி பரவாயில்ல, அவங்க மட்டும் புத்திசாலித்தனம் இருக்கு. இவர் ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் இவரோட புத்திசாலித்தனத்தை வச்சு நிறைய விஷயம் சாதிக்கலாம். சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ மொத்தமா இவரோட இந்த சார் இது ஒரு மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்றீங்களா, இல்ல 2 3 நம்பர் யூஸ் பண்றீங்களா? சரி, இன்னொரு நம்பர்ல வந்து எது மெஜாரிட்டி யூஸ் பண்ணுங்க? இந்த நம்பர் தான் மெஜாரிட்டி யூஸ் பண்றீங்களா? இது பர்சனல் நம்பரை யூஸ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, அப்புறம் ஆதார் கார்டுக்கு, பேன் நம்பருக்கு, பாஸ்போர்ட்டுக்கு, விசாவுக்கு, ஃபாரின் டிக்கெட்டுக்கு எல்லாத்தையும் இதான் கொடுக்குறீங்களா? அப்படின்னா இந்த நம்பர் உங்களுக்கு மெஜாரிட்டியா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சரி, இப்ப இதுல இல்லாத நம்பர்லாம் பாருங்க. 1 இல்ல. 1ங்கிறது சூரியன் சக்தி. தலைமை பண்பு பெருசா இருக்காது, தலைமைத்துவம் செட் ஆகாது இருக்கு. இவர் வந்து எங்கேயா போய் ஹெட்டா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவரை மீறி ஒருத்தவங்க வந்து உட்காந்து இருப்பாங்க. இவர் பொசிஷன்ல ஹெட்டா உட்காந்து இருப்பாரு, ஆனா இவருக்கு சஜஷன் சொல்லி இவருக்கு ஐடியா கொடுத்து அங்க ஒருத்தர் உட்காந்து இருப்பாரு. 1 2 இருக்காங்க. 3 இல்ல. 3 யாரு? ஜூபிட்டர். குரு பகவானவர்கள் பெருசா இருக்கு இல்ல. அதாவது நெகட்டிவாவும் இருக்கணும், இதுக்கான சொல்யூஷன் இருக்கு. எல்லாருக்குமே சொல்யூஷன் இருக்கு. எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. தீராத வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, விடியாத இரவென்று எதுவும் இல்லை. சரிங்களா? எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. இவருக்கு குரு பகவானோட குரு வந்து இவங்களுக்கு வந்து கைட் பண்றது. அப்புறம் இவருக்கு ஏதாவது சஜஷன் வேணா கேட்பாரு. கேட்டாருன்னா அவங்க சரியா சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் இவரால் ஏத்துக்க முடியாது. இவருக்குள்ள இருக்கக்கூடிய குரு தன்மையும் பெருசா இருக்காது, கைடன்ஸ் இவருக்குள்ள இருந்து பெருசா வராது. கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாரு, குழம்பிக்கிட்டே இருப்பாரு. என்னடா அது எப்படா பண்றது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாரு. நம்ம செய்யறது சரியா தப்பான்னு கூட சரியா பெருசா இருக்காது. சார் இதுவெல்லாம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்குங்களா? எந்த அளவுக்கு பர்சன்டேஜ், எவ்வளவு பர்சன்டேஜ் கரெக்டா இருக்கு? எஸ், சைலண்ட் ஆயிட்டாரு இவ்வளவு நேரம் பேசி திடீர்னு. சரி, 3 இல்ல, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இல்ல. 9ங்கிறது யாரு? செவ்வாய் கிரகமா? செவ்வாய்னா உடம்பு, உடல். உடல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கலாம் இருக்கு. என்னங்க சார்? உடல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. இப்ப இந்த மொபைல் நம்பர் இது தாண்டி நிறைய மொபைல் நம்பர் வச்சு இருக்கு. 74க்கு ஒரு வேல்யூ இருக்கு, 48க்கு ஒரு வேல்யூ இருக்கு, 88 சொன்ன பாருங்க. மொபைல் நம்பர் 5 பிரிக்கணும்னு 741, 481, 821, 661, 551. இதை பேஸ் பண்ணியும் அந்த அவருக்கான எடுத்து கொடுக்கணும். இப்போதைக்கு பேசிக்கான விஷயம் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த 5ஆ பிரிக்கும் போது 74, 48, 82, 66, 55 இந்த 5ஆ பிரிச்சு அதை பார்க்கும்போது அவருக்கு எப்படி செட் ஆகுது. அதுக்கப்புறம் அவருடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு அதுக்கான டீட்டெயில் எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நேமுக்கான நியூமராலஜி பார்த்து அதையும் சேர்த்து பார்க்கணும்.
அதுக்கப்புறமா அந்த விரியன் சொல்லுவாங்க பாருங்க, அதையும் சேர்த்து பார்க்கணும். இப்ப இந்த நம்பர் அப்படியே கூட்டுங்களேன். 7 + 4 + 4 + 8 + 8 + 2 + 6 + 6 + 5 + 5 எவ்வளவு வருது? 7 7 நாளும் 11 11 நாளும் 15 15 8 23 23 8 32 32 34 40 46 56 கரெக்டுங்களா? 56ல 50 5 + 6 எவ்வளவுங்க? 6 11 11 2 மறுபடியும் சந்திரன் கரெக்டுங்களா? 55 வருதுங்களா? 4 4 8 3 24 24 25 26 27 28 29 30 31 31 41 42 43 49 50 55 கரெக்ட். 10 அதுல 1 வந்துட்டாங்களா? 55 வராங்க கூட்டுத்தொகை. அதுல 5 + 5 1 1 வந்து சூரியன். அப்ப சூரியன் மறைவாக இருக்கிறார் இவருக்கு. இப்ப இவரை போய் பேசிக்கா நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் தலைமைத்துவத்துல உட்கார வச்சீங்கன்னா கேக்கலீங்களா? சார், இப்ப இங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க உங்க வீட்டுல பேச மியூட்ல போட்டு பேசுங்க. இங்க மியூட் ரிலீஸ் பண்ணிட்டு அங்க பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மியூட் போட்டுக்க முடியுங்களா? இருங்க, ஒரு மியூட் போட தெரியல போல, நான் ஹெல்ப் பண்ணலாம். போட்டுட்டீங்களா? ரொம்ப நன்றி சார். போட்டுட்டு இருக்கிறார். ஓகேங்க. எஸ், தேங்க்யூ. சரி, இப்ப இவர் ஸ்ட்ரெயிட்டா போய் தலைமை சார் எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்களேன் ப்ளீஸ். ஒரு இன்டராக்ஷனா இருக்கணும் தான் நம்ம வந்து எல்லாருக்கும் ஆல் மியூட் போடலைங்க. இந்த மாதிரி மற்றவங்களும் மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு அங்க வேலையை நீங்க வேலையை பாருங்க, யாரும் உங்களை தடுக்கல. நீங்க மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அங்க வேலையை பார்த்துட்டு அங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகுது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கிளாஸ் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கும்போது மத்த யாரோ ஒருத்தர் மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு மேம் கத்திட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. சார் வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க சார், வீடியோ இப்ப தேவையில்லை. ஃப்ளோ கட் ஆகுது பாருங்க, ஒரு விஷயம் சொல்ல முடியல நம்மளால. செஞ்சு உங்க மொபைல் செக் பண்ணிக்கோங்க, மியூட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சரி, இப்ப வந்து இவரை வந்து தனியா வந்து ஒரு தலைமை பகுதியில உட்கார வச்சாங்கன்னா அவருக்கு மேல ஒருத்தர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, அவருக்கு ஆர்டர் போட்டுட்டு. ஆனா இவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டா இவரோட பாஸ்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. மறைமுகமாக தலைமைத்துவம். ஒண்ணு சூரியன், தன்னம்பிக்கை, கான்பிடன்ட். அப்படிதான் இருக்கீங்களா சார்? அப்படிதான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்க வாழ்க்கையில? அவரு பாத்துக்கு ஒரு சொல்ல ஐடியா சரிப்பா சார், இதை பண்ணுங்க சார், அதை பண்ணுங்க சார், சூப்பரா சொல்லுவாரு. இவரை போய் உட்கார வச்சு இவரு மேல ஒருத்தர் உட்காந்துருக்கு. அவர் கீழே இருக்கிறவரை இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? இதுவரையும் உங்களோட மொபைல் நம்பர் வச்சு இதுவரையும் சொன்னதுல எவ்வளவு பெர்சன்டேஜா கரெக்டா இருக்கு? ஓகேங்க சார். மொபைல் லேப்டாப் சார்ஜ் கம்மியா இருக்கு. அந்த எனக்கு மேல ஒருத்தவங்க வந்தாலும் ஃபைனலா என்னோட ஐடியா தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகே, அதே உங்களோட தலைமை நீங்க ஒரு ஹெட்டா இருக்கீங்க அப்படின்னா இப்பதான் சொன்ன மியூட் போட்டுக்கோங்க சொன்னேன். தயவு செஞ்சு சரி எல்லாருக்கும் எல்லாரும் மியூட் ஆல் போட வேண்டியது. அப்புறம் நீங்க எதுவும் பேச முடியாது, கேள்வியும் கேட்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் மியூட் ஆல் போட்டுட்டேன்னா நீங்க பேச முடியாது, கேள்வி கேட்க முடியாது, எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும். தயவு செஞ்சு நீங்க மியூட் போட்டுக்கோங்க. உங்க மொபைல பாருங்க, மொபைல டச் பண்ணாதீங்க. எதுக்கு இப்ப டச் பண்றீங்க மொபைல? நீங்க சாரிங்க, இதுக்கப்புறம் யாராவது மியூட் ரிலீஸ் பண்ணீங்க, அதாவது நீங்க கேள்வி கேட்கும்போது மியூட் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. சும்மா மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்க, நீங்க பாட்டு அங்க பேசினா குரூப்ல இருந்து இந்த கிளாஸ்ல ரிமூவ் பண்ணிடுவோம், அட்மின் ரிமூவ் பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, இதுவும் கர்மா தான். மத்தவங்களுக்கு போக சேர வேண்டிய விஷயத்தை நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க கர்மா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ, புரிஞ்சுக்கிட்டது தேங்க்யூ. எஸ்,
ஒரு நிமிஷங்க, சார்ஜர் போட்டா சுவிட்ச் ஆன் பண்ணு. பாத்தீங்களா, இதுதான் நம்ம பண்ற வேலை. ஒரு நிமிஷம், சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். எஸ். சரி, இப்ப இவருக்கு ஒரு சில கிரகங்களோட அமைப்பு இல்ல. பிரபு சார், கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க சார். வீடியோ ஆஃப் பண்ண தெரியுங்களா? சரி, மொபைல்ல வந்து அந்த வீடியோ கேமரா மாதிரி இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆஃப் ஆயிடும். தேங்க்யூ சார், புரிஞ்சுக்கிட்டது தேங்க்யூ. சூப்பர். சரிங்களா? ஓகே. இப்ப இவருக்கு ஒரு சில கிரகங்களோட தன்மைகள் இல்லை அப்படின்னா அதுக்கு பரிகாரம் செய்யணும். இப்ப ஒண்ணு மறைமுகமா ஒண்ணு வந்துட்டாங்க, சூரியன் வந்துட்டாரா. இப்ப இவர் வந்து சூரியன், இவரே வந்து அந்த ஆபீஸ்ல இவரோட பிசினஸ்ல ஒரு தலைமைத்துவத்துல உட்காரணும் அப்படின்னா இவருக்கு சூரியன் பலமாக இருக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டா, காலையில சூரியன் நமஸ்காரம், சூரியனை பார்த்து ப்ரே பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூரியனோட போட்டோ இருக்கு பாருங்க, ஒரு அழகான சூரியன் உதயம். நான் வந்து அரசியல் பேசுறேங்க. உதயமாகும் போது சூரியன் ஒரு ஆரஞ்சு கலர்ல இருப்பாங்க பாருங்க, அந்த ஆரஞ்சு கலர் சூரியன் அடிக்கடி பார்க்கலாம். ஒரு போட்டோ மாதிரி ஃப்ரேம் பண்ணி வீட்டுல வந்து வடக்கு பக்கமா வச்சுட்டு அடிக்கடி பார்க்கலாம். அது கிழக்கு பக்கமா வைக்கலாம். வடகிழக்கு பக்கம் சிறப்பானது. வடகிழக்கு பக்கம் வச்சுட்டு அடிக்கடி அந்த சூரியனோட எதை பார்க்கலாம், சூரியனோட சக்தியை ரிசீவ் பண்ணலாம். அதே மாதிரி சூரியனுக்கான பார்த்தீங்கன்னா 7 குதிரைகள் சொல்லுவாங்க. 7 குதிரைகளை ரதம்ல வருவாருன்னு சொல்லுவாங்க. அப்ப 7 குதிரைகள் ஒயிட் ஹார்சஸ், 7 குதிரைகள் வெள்ளை கலர் குதிரை இருக்கு. அந்த படம் பெருசா கிடைக்கும் பாருங்க, அதை வாங்கி ஃப்ரேம் பண்ணி மாட்டி அதை அடிக்கடி பார்க்கலாம். காலைல கண்ணு முடிக்கவே அதில் பார்க்கலாம், நல்லது. சூரியன் அடிக்கடி நமஸ்காரம் பண்ணிக்கலாம். டைரக்டாவே அந்த ஆரஞ்சு கலர் சூரியனை போய் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தா இதை தவிர நிறைய பரிகாரங்கள் இருக்கு. அப்ப இவரோட தலைமைத்துவம் வந்து இருக்கும். அதாவது இவருக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பதவியில போய் உட்காந்து இவரே அந்த விஷயத்த செய்யற மாதிரி இருக்கும். இவர் சொல்றத மத்தவங்க கேட்கற மாதிரி இருக்கும். அந்த தன்மைக்குள்ள அவர் வருவாரு. சரிங்களா? 2 இருக்காங்க, 3 இல்ல. 3னா குரு இல்லைன்னும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா அடிக்கடி நிறைய இந்த கோயிலுக்கு போகலாம், ஜீவசமாதிக்கு போயிட்டு வரலாம். குருமார்கள், உங்களுடைய குருமார்களுக்கு நீங்க பணிவிடை செய்யலாம். உங்களுக்கு யாரு குருன்னு தெரிஞ்சா உங்களுக்கு குருமார்களுக்கு பணிவிடை செய்யலாம். பணிவிடை அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யறது, இந்த மாதிரி செய்யலாம். உங்களுக்கு குரு யாருன்னு தெரிஞ்சா, பிசிக்கல் குரு யாருன்னு தெரிஞ்சா செய்யலாம். சப்போஸ் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க அடிக்கடி ஜீவசமாதி போயிட்டு வரலாம். உங்களுக்கு கத்துக் கொடுக்கறவங்க, உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லி தரவங்க, உங்களுக்கு நல்ல விஷயம் செய்யறவங்க, உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்காங்க பாருங்க, யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்க மதிச்சு அவங்கள ப்ரே பண்ணிக்கணும். ப்ரே பண்ணிக்கலன்னா சொல்ல மதிக்கணும். சரிங்களா? அவங்கள மதிச்சு அவங்கள வந்து மதிக்கணும், பேசிக்கா மதிக்கணுங்க. சரிங்களா? ப்ரே பண்ணிக்கலாம், அது வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்றது அது வேற மாதிரி மாறிடும். இப்ப வந்து மதிக்கணும், அவங்க சொல்றதை கேட்கணும், குருமார்கள் சொல்றதை கேட்கணும். அதாவது உங்களுக்கு ஒருத்தவங்க வழிகாட்டுறாங்க அப்படின்னா, உங்க குருவா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வழிகாட்டுறதை வந்து நீங்க மதிக்கணும், அவங்க சொல்றதை கேட்கணும். சரி, அப்புறம் குரு வந்து எல்லோ கலர், அடிக்கடி நீங்க எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். கொண்டைக்கடலை சாப்பிடலாம், கொண்டைக்கடலை தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து குருவோட விஷயத்தை ஆக்டிவேட் பண்றவங்க. சோ இந்த மொபைலுக்கான பரிகாரம் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்த 3 4 இருக்காங்க, 5 இருக்காங்க, 6 இருக்காங்க, 7 8 9 இல்ல. சரிங்களா? 9 செவ்வாய். நீங்க அடிக்கடி என்ன பண்ணான்னு கேட்டா, உடம்புக்கு சிகப்பு காய்கறிகள் சாப்பிடலாம். பீட்ரூட், அதுக்கப்புறம் சிகப்பு கலர் வேற தக்காளி. சொல்லுங்க சார், எதுவும் சொல்ல வரீங்க? பாருங்க, அதெல்லாம் சாப்பிடலாம். அதாவது தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிடலாம் அடிக்கடி. இந்த மாதிரி விஷயங்கள். எஸ், தர்பூசணி, செவ்வாழை, இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறீங்க. இதே நீங்க மற்றவங்களுக்கு தானமும் கொடுக்கலாம்.
இப்போ கோயில் போறீங்க அப்படின்னா இல்ல யாருக்காவது ஏழைகளுக்கு நீங்க தானம் கொடுக்கலாம். சிகப்பு கலர் ட்ரெஸ் யாருக்காவது வஸ்திர தானம் கொடுக்குறது. உண்மையாவே யாருக்கு உடை தேவைப்படுகிறதோ, ரொம்ப குளிர்ல போய் இப்ப குளிர் வேற எங்களை நடக்குதுங்களா, குளிர்ல அப்படியே ஒதுங்கி இருக்காங்க ரோட்டோரமா இருக்கிறவங்களுக்கு நீங்க ட்ரெஸ் வாங்கி போய் கொடுக்கலாம். இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு பலப்படுவாங்க. அப்ப உங்க நம்பர்ல, உங்க மொபைல் நம்பர்ல, உங்க டேட் ஆஃப் பர்த்ல எல்லாமே சேர்த்து பார்ப்போங்க. சரிங்களா? சேர்த்து பார்த்து ஒரு சில கிரகங்கள் எதுலயுமே இருக்க மாட்டாங்க. நேம்லயும் வர மாட்டாங்க, டேட் ஆஃப் பர்த்லயும் வர மாட்டாங்க, மொபைல் நம்பர்லயும் வர மாட்டாங்க, எதுலயுமே வர மாட்டாங்க. அப்ப எதுலயுமே வராத கிரகம் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த கிரகத்தோட பதிப்பு நிச்சயமாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு சிலருக்கு எல்லாத்துலயுமே அந்த நம்பர் இருப்பாங்க. இப்ப 6ன்னு வச்சுக்கோங்களேன், டேட் ஆஃப் பர்த் 6ஆ இருக்கும் ஒருத்தங்களுக்கு. அது கூட்டி பார்த்தா அதுவும் 6ஆ இருக்கும். 6வது மாசம் 6வது தேதி பிறந்திருப்பாங்க. அவங்க நியூமராலஜி பிறகு அவங்க நேம் எடுத்து போட்டு பார்த்தாலும் அதுலயும் எங்கேயாவது ஒரு 2 3 6 இருக்கும். அவங்க மொபைல் நம்பர்லயும் 2 6 இருக்கும், 3 6 இருக்கும். சுக்கிரன் சூப்பரா இருக்காரு. எதுல சார்? கர்மா சூப்பரா ஒர்க் ஆகுது சார். உங்க உடல் உபாதிக்கு காரணம் உங்க கர்மா தான் சார். இப்ப உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கோ, உங்க மனசு கஷ்டமா இருக்கட்டும், உடல் கஷ்டமா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், உங்க கர்மா தாங்க வேலை செய்யுது. இந்த பிறவி இப்ப எதுக்காக பிறந்திருக்கோம்னா கர்மாவை கழிக்கிறதுக்கு பிறந்திருக்கும். உங்களுக்கு நல்லாவே கர்மா கழியுது, கிளியர் ஆகுது. அதுக்கு நீங்க பரிகாரம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. சரிங்களா? அந்த கிளாஸ் வாங்கினா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பரிகாரம் எப்படி பண்றது, என்ன பண்ணாதெல்லாம் சரியாகும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கிளாஸ்ல வாங்கினா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அது மொத்தமா போட்டு பார்க்கலாம். உங்க டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், உங்களோட மொபைல் நம்பர் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட எந்த 8 அதிகமா இருக்கா, 8 அதிகமா இருந்தா சூப்பரா கர்மா கிளியர் ஆகுது. அந்த சனி பகவானுங்களை வச்சு செய்யறான்னு அர்த்தம். எந்த கிரகமும் நம்ம கெட்டது செய்யறது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கர்மா கிளியர் பண்றாங்க. இந்த மாதிரி வெறும் மொபைல் நம்பர், உங்க டேட் ஆஃப் பர்த், வெறும் உங்களோட நேம்ல இருக்க நியூமராலஜி எடுத்து இதற்கான ப்ராப்ளத்தையும் என்னன்னு சொல்லிடலாம். எந்த கிரகம் உங்களுக்கு சூப்பரா இருக்காங்கன்னு சொல்லிடலாம். எந்த கிரகம் உங்களுக்கு சரியில்லை, இல்ல எந்த கிரகத்தோட எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, அதற்கு பரிகாரமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மொபைல் நம்பர் நியூமராலஜிங்கிறது மொபைலுக்கு மட்டும் தான் சொல்றாங்க. நியூமராலஜிங்கிறது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம இந்த சென்டர்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். டைரக்ட் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ரேக்கி லெவல் 3 கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி படிச்சவங்க ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க செமையா பேசுவாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, மாஸ்டர் நீங்க உங்க பைனான்சியல் ஸ்டேட்டஸ் இப்படியே இருக்கிற காரணம் என்ன தெரியுமா, உங்க மொபைல் தானாங்க. மேடம் என் மொபைல் புது மொபைல் மேடம். அது இல்ல உங்க மொபைல் நம்பர் அப்படின்னு. மொபைல் நம்பர் கிட்டத்தட்ட 10-12 வருஷமா வச்சுட்டு இருக்கிறேன். என்ன பேசுறீங்க அப்படின்னு. உங்க மொபைல் நம்பர் தான் ப்ராப்ளம். நான் ஒரு நம்பர் தரேன், நீங்க அவருக்கு போன் பண்ணி கேளுங்க, உங்களுடைய ஹிஸ்டரி சொல்லுவார். நாங்க சரி கொடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீங்க இன்னைக்கே இந்த நம்பர் கால் பண்ணுங்க, கிளாஸ்லாம் முடிஞ்ச பிறகு நாங்களாம் இங்கே இருக்கிறோம், நீங்க அப்படியே கால் பண்ணுங்க. அவர் போன் எடுத்துட்டாருன்னா உங்க கர்மா கிளியர் ஆகுது, நீங்க நல்லா முன்னேறிடுவீங்க. அவர் போன் எடுக்கலன்னா தெரியாது. பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்க ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் தெரியும், ஸ்கேன் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்களா பண்ணாங்க. சரி எல்லாம் கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஒரு 7 மணிக்கு அவர் கால் பண்ணு எடுத்துட்டாரு. எடுத்தோடனே நீங்க ஆக்ஷன்ல காமிக்கிறாங்க, சூப்பர் மாஸ்டர் உங்க கர்மா கிளியர் ஆகுது அப்படின்னு. அடப்பாங்க மேடம் சொல்லிட்டு அவர்கிட்ட என்னோட இன்னொரு நம்பர் இருக்கு, பர்சனல் நம்பர் ஒன்று இருக்கு, அந்த நம்பர்ல அவர் கால் பண்ணியிருந்தேன். அந்த நம்பர் சார் பிரபு சார் நாங்க வீடுலாம் பார்க்க விரும்பல சார், இருங்க அவரை ரிமூவ் பண்ணி விட்டுறேன், என்ன பண்றதுன்னு தெரியல. அவரை எவ்வளவுதான் சொல்றது. ஜெனிஃபர் ரிலாக்ஸ். தேங்க்யூ. ஜெனிஃபர் யாருன்னு கேக்குறீங்களா? கதை அப்புறமா சொல்றேன். ஜெனிஃபர் ரிலாக்ஸ் ஒரு கதை இருக்கு, அப்புறமா சொல்றேன். சரி, அப்ப அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாரு, கால் பண்ணது என்ன சார் அப்படின்னாரு. நீங்க யாருன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் நானே இந்த மாதிரி சார் அப்படின்னு சொன்னா. அவரு அடுத்த சொன்னாரு, சரி ஓகே ஒரு 5 minutes கழிச்சு உங்களுக்கு திரும்ப கூப்பிடுறேன்னு சொல்லி போனை வச்சுட்டாரு. எனக்கு நம்பர் கொடுத்தவங்களும் என் கூட தான் உட்காந்துருக்காங்க.
அவர் நம்பர் கொடுத்தா எங்க கூட தான் உட்காந்துருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. ஒரு 5 minutes கழிச்சு கூப்பிட்டாரு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்களோ இது வந்து அப்படியே தான் இருப்பீங்க. நீங்க வந்து ஒரு ஹீலிங் டெக்னிக்ல ஏதோ ஒரு ஹீலிங் டெக்னிக்ல இருப்பீங்க அப்படின்னு ஒரு 4-5 பாயிண்ட் சொன்னாரு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி சார் சொன்னீங்க? என் டேட்டா பத்தி இங்க வாங்கல, அது ஜாதகம் தெரியும் அவருக்கு. என் ஜாதகம் பார்க்கல, என் போட்டோ அவங்களை ஸ்கேன் பண்ணி பாக்குறது எதுவுமே பண்ணல, எப்படி நீங்க இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பர் தான் சொல்லுதே அப்படின்னாரு. என் மொபைல் நம்பர் சொல்லுதா? சரி, ஓகே. இப்ப என்ன வேணும் அப்படின்னாரு. இந்த மாதிரி தான் இவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னா, சரி வேற என்ன வேணும் அப்படின்னாரு. எனக்கு 3 மொபைல் நம்பர் வேணும் சார். நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் ரன் பண்ணாத ட்ரஸ்ட்டுக்கு ஒரு நம்பர், எனக்கு ஒரு பர்சனலா ஒரு நம்பர், அப்புறம் என் கூட எம்ப்ளாயி ஒர்க் பண்றவங்களுக்கு, எனக்கு அடுத்த லெவல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப எனக்கு சார்ஜ் எவ்வளவு தெரியுங்களா? மொபைல் நம்பர் எடுத்து தரதுக்கு 5400 ரூபாய் ஒரு மொபைல் நம்பர் எடுத்து தரது. 5400 ஒரு நம்பர் எடுத்து தரதுக்கு 5400. ஆமா, 5400 சார்ஜ். சரிங்களா? 3 மொபைல் நம்பருக்கு பே பண்ணிட்டேன். பே பண்ணிட்டு மொபைல் நம்பர் எடுத்து கொடுத்துட்டு அவர் எங்கிட்ட சொன்னாரு, 3 பேர் போஸ்ட் பெய்ட் கனெக்ஷன் எடுங்க. போஸ்ட் பெய்ட் கனெக்ஷன் எடுத்து ஆக்டிவேஷன் எல்லாம் பண்ணிக்கோங்க. உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. அவுட் கோயிங் காலும் இன்கமிங் காலும் பேசாதீங்க. நான் ஒரு டைம் தரேன், அந்த இடத்துல நீங்க பேசுங்க அப்படின்னாரு. சரி சார் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்பர்லாம் எடுத்து ஆக்டிவேட்லாம் பண்ணியாச்சு. ஆக்டிவேட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணியாச்சு அப்படின்னா அவர் எனக்கு நம்பர் எடுத்து டைம் கொடுத்தாரு. இந்த 3 மொபைல் நம்பரையும் இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள்ள 15 நிமிஷம் 16 நிமிஷம் அந்த டைமுக்குள்ள நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், பட்சி பார்த்துட்டு சொல்றீங்களா சார் பண்ணேன். அவர் திரும்பி எங்க கிடையாது, பஞ்ச பட்சி அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பட்சி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் சார், பஞ்ச பட்சி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் சார். அப்புறம் ஏன் சார் என்கிட்ட வந்து நீங்க நம்பர்லாம் கேட்டுருக்கீங்க, நீங்க பட்சி பார்த்து நீங்களே எல்லாத்தையும் சரி பண்ணிக்க வேண்டியதுதானே அப்படின்னாரு. சார் இந்த மேடம் சொன்னாங்க, அதனால இதையும் ஆடடா செஞ்சுக்கலாமே. பஞ்சபட்சி சரசாஸ்திரம் இதெல்லாம் வச்சு நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் வந்தாலும் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் சார் ரேக்கி சிம்பிள்ஸ் சொல்லி கொடுத்து ரேக்கி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயம் வச்சுட்டு ஏன் சார் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கீங்கன்னாரு. இல்ல சார் இதுவும் ஒரு தடையாக இருக்கிறது. அவங்க சொன்ன மாதிரி இதுவும் அவரும் சொன்னார், ஆமாங்க இதுவும் ஒரு சின்ன தடையா இருக்கு, எல்லா தடைகளையும் நீக்கணும். அப்ப நேரம் பார்க்கணும். பஞ்சபட்சி வந்து நேரம் பார்த்து பண்றது, சரம் வந்து நம்மளோட மூச்சு காத்த சரம் பார்த்து பண்றது, அதுக்கப்புறம் கிரகங்களை பார்த்து பண்றது. அதுல பஞ்சபட்சி பிளஸ் சரம் சாஸ்திரம்ல கிரகங்கள் பத்தி வந்துடும். அப்ப நியூமராலஜி டேட் ஆஃப் பர்த் மாத்த முடியாது. நேம்ல வந்து ஒரு ஸ்பெல்லிங் ஆட் பண்ணிக்கலாம், எஸ் ஆட் பண்ணிக்கலாம், பி ஆட் பண்ணிக்கலாம், சி எஸ் ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம், ஆர் கூட ஆட் பண்ணி ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு ஆட் பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து மறுபடியும் அது எக்கச்சக்கமான வேலை. ஃபுல்லா எல்லாத்தையும் கெசட்ல இருந்து எல்லாத்தையும் மாத்தி பாஸ்போர்ட் விசா அது இது எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கணும். அது பெரிய வேலை அது. சரிங்களா? அதனால இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போற மாதிரி இந்த மொபைல் நம்பரை நீங்க வந்து எடுத்துக்கோன்னு சொல்லி அவர் மொபைல் நம்பர் பார்த்து எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த டீட்டெயில் எல்லாம் சொன்னோன்னே கரெக்ட் தாங்க நீங்க செய்யறது, சரி ஓகே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்பர் எடுத்து கொடுத்தாரு. அந்த நம்பர் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமா வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது. ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு என்னோட வேற ஒரு பழைய நம்பர் இருக்கு, அதுல கால் பண்ண உடனே அந்த நம்பர்ல இருந்து கூப்பிட்டு கட் பண்ணிட்டாரு. சரி ஓகே, இந்த நம்பர் கூப்பிட்ட உடனே உங்களுக்கு எது புது நம்பர் எடுத்தீங்க, நீங்க உங்களுக்கு எது இவ்வளவு பார்த்து மொபைல் நம்பர் பார்த்து எதுக்கு நம்பர் எடுத்தீங்க, பலப்படுறது தானே, அப்புறம் மறுபடியும் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்க பர்சனல் நம்பர்லாம் வச்சுக்கோங்க, நீங்க பர்சனலா வச்சுக்கோங்க. இந்த நம்பர் நீங்க அவுட் கோயிங் கால் இன்கமிங் கால் ஃபுல்லா இதுல பேசுங்க அப்படின்னாரு. அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட சில ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்பர். யூஸ் பண்றது நம்ம குரோத் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் நல்லா குரோத் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு கத்துக்கிட்டு இன்னும் நிறைய விஷயம். இப்ப நம்ம மத்தவங்களுக்கு நியூமராலஜி பார்த்து அவங்க டேட்டா பார்த்து நம்பர் எடுத்து கொடுக்குறேன், இந்த நம்பரை உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க, நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்பர் எடுத்து கொடுக்குறேன். நான் சார்ஜ் பண்றது ஒரு நம்பருக்கு 3000 சார்ஜ் பண்றேன். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் நியூமராலஜி நேம் வந்து கண்டுபிடிச்சி அப்புறம் அவங்களோட என்ன மொபைல் நம்பர் செட் ஆகும், எந்த கிரகம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி எல்லா கிரகமும் அமைகிற மாதிரி ஒரு நம்பர் எடுத்து அவங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்து எடுத்து லோஷோக்ரின்னு ஒரு டெக்னிக் இருக்கு, அதை நம்ம லோஷோக்ரி கிளாஸ்ல கத்துப்போம். சரிங்களா? எல்லா டெக்னிக்கலையும் பயன்படுத்தி இவங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் செட் ஆகும்னு பார்த்து அந்த மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு 3 to 4 மணி நேரம் ஆகும் ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு. ஏன்னா ஃபுல் டேட் ஹிஸ்டரி, ஜியாகிரபி, மேக்ஸ், சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் பார்க்கணும். அது நான் 3000 சார்ஜ் பண்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 32,32 ரூபாய். சரிங்களா? 32 இதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. 32 வச்சிருக்குது, அதுவும் மொபைல் நம்பர் நியூமராலஜி பிரகாரம் வச்சிருக்கிறது ஒரு ரகசியம் இருக்கு. அது அந்த கிளாஸ் வரும்போது தெரியும். ஓகே, இதனாலதான் 32 வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியும்.
3 எவ்வளோங்க அது? 5 + 5 10. 10 1 மறுபடியும் சூரியன் உச்சத்துல இருப்பாரு. 3ல ஆரம்பிக்குது. 3 யாரு? குரு. 2 யாரு? சந்திரன், மனசு. குருவை வச்சு மனசை இயக்குறோம். மறுபடியும் 32. இந்த மாதிரி பல ரகசியங்கள் உருக்குள்ள இருக்குது. ஒரு கோர்ஸுக்கான ஃபீஸுக்கும், அது முக்கியமா மொபைல் நம்பருக்கான கோர்ஸுக்கான ஃபீஸ் 32 பல ரகசியத்தை வச்சுதான் அந்த ஃபீஸ் வச்சிருக்கிறோம். இப்ப நான் ஒரு மொபைல் நம்பர் எடுத்துறது எவ்வளவு சார்ஜ் பண்றேன்? 3000 ரூபாய் சார்ஜ் பண்றேன். நீங்களும் இதை கத்துக்கிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க பின் நம்பர்ல எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். பின் நம்பர் எப்படி செலக்ட் பண்றது, ஏடிஎம் பின் நம்பர், மொபைல் பின் நம்பர், இதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணி எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அப்ப நீங்களே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க யாருக்காவது நீங்க எடுக்கிறீங்க, மொபைல் நம்பர் பார்த்து கொடுக்குறீங்க, இந்த மொபைல் நம்பர் எடுக்கிறீங்க, எடுத்து கொடுக்குறீங்க, நீங்களும் சார்ஜ் பண்ணுவீங்க. அப்ப ஒருத்தருக்கு நீங்க 3000 ரூபாய் ஃபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு நீங்க எடுத்தாலே நீங்க கட்டின ஃபீஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். எங்க ஊர்ல 3000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. 1000 ரூபாய் 4 பேருக்கு பாருங்க, 4000 ரூபாய். சோ இந்த கிளாஸை பொறுத்த வரையிலும், இந்த மொபைல் நம்பர் நியூமராலஜி பொறுத்த வரையிலும் நீங்க கத்துக்கிட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முதல்ல உங்களுக்கு, அப்புறம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னென்ன பரிகாரம் பண்றது தெளிவா நீங்க பண்ணும்போது உங்களுடைய நிலை உயர ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்க போக ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு முன்னேற ஆரம்பிப்பீங்க. இதை தவிர நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது எடுத்தாலும் 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணி நீங்க எடுத்து கொடுங்க. ஏன்னா நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு மொபைல் நம்பர் எடுக்கிறதுக்கு அவ்வளவு வேலை இருக்குது. அப்ப நீங்க அவ்வளவு நேரம் உட்காந்து உங்களோட நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணி நீங்க பண்ணும்போது 2000 ரூபாய் 3000 ரூபாய் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு வருமானமும் சேர ஆரம்பிக்கும். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு, அப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, அப்புறம் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க சொல்லலாம், எனக்கு இந்த மாதிரி மொபைல் நம்பர் தெரியும், நான் எடுத்து தரேன் கூட சொல்லலாம். உங்களுக்கு நம்பர் பார்த்து நீங்க அவங்ககிட்ட சொல்லலாம். ஒண்ணுமே தெரியணும் அவசியம் இல்லை. உங்க மொபைல் நம்பர் கொடுங்க, வாங்க, டக்கு டக்குன்னு படிங்க. ஓகே, உங்களுக்கு இது மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இருக்கான்னு கேளுங்க. அவங்க ஆச்சரியமா பார்ப்பாங்க, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாங்க? எஸ், இது உங்க மொபைல் நம்பர் சொல்லுது. அப்ப நான் என்ன பண்ண, அடுத்தது கேள்வி கேட்பாங்க. அப்ப நீங்க தான் பண்ணுங்க. அப்ப நம்பரை மாத்தணும். அப்ப நம்பரை முதல்ல நான் நம்பர் எடுத்து தரேன், செய்யலாம். சோ உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் டெவலப்மெண்ட், பிளஸ் உங்களுக்கு இன்கம் சோர்ஸும் இதுல இருக்குது. சரிங்களா? ஆனா இன்கம் சோர்ஸ் எல்லாம் விடுங்க. முதல்ல என்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்க. இதோ சார் சொன்னாரு பாருங்க, முதல்ல உடம்பு சரி பண்ணணும், மனசு சரி பண்ணணும். 2 இருக்கு. மனசு குருவை ஆக்டிவேட் பண்ணணும். முதல்ல இந்த மாதிரிலாம் பண்ணணும். அதையும் 2 எடுத்திருக்காரு. ஃபேன்சியா இருக்குன்னு நினைச்சு எடுத்திருக்காங்க. நம்பர் 2 எடுத்திருக்காங்க. 2 ஃபேன்சியா தான் இருக்குது. ஓகே, பட் இவ்வளவு விஷயங்கள் அந்த நம்பருக்குள்ள இருக்குது. சரிங்களா? அவர் கடன் யாருக்காவது கொடுத்தாருன்னா திருப்பி வராத பணம் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க சார். உங்களுக்கு அப்படி இருக்குங்களா? கடன் நீங்க யாருக்காவது கொடுத்தீங்கன்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஒரு 500 ரூபாய் அர்ஜென்டா தேவைப்படுது, கொடுப்பா அப்படிம்பாங்க. சரி, ஓகே, 500 ரூபாய் கொடுப்பாரு. அவள்தான் அவருக்கு யார்கிட்ட கொடுத்தாரு, அவர் கட்டுக்கட்டா பணம் வச்சிருவாரு. 500 ரூபாய் நோட்டா அப்படியே எண்ணிட்டு இருப்பாரு. இவர் யோசிப்பாரு, டேய் உனக்கு அவசரத்துல நான் 500 ரூபாய் கொடுத்தேன்டா, எனக்கு இப்ப 500 ரூபாய் திருப்பி கொடுக்கலாம்ல. அவர் அதை மறந்து போயிடுவார், திருப்பி கொடுக்க மாட்டார். வட்டி போட்டு கூட தர மாட்டாங்க. திருடியே போகுது இல்ல, அவ்வளவுதான். பேக்கு அப்படிதான் வராது அவருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஒரு அர்ஜென்ட்டுக்கு பணம் கேட்டாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. இப்பதான் செலவாச்சு அப்படிப்பாங்க. இப்பதான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கேட்டதா கூட கொடுத்துருக்கோம்ப்பா, இப்பதான் செலவாச்சு. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. பெருசா அவருக்கு பொருளாதார உதவி அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது அவருக்கு. இது எல்லாமே நம்ம இதுல இருக்கு. எங்க நம்பரை பார்த்தா சொல்லிட்டு இருக்கோம். இது என்ன நம்பர் பாக்குறீங்களா? 5 பிரிக்கிறோம் பாருங்க, அதுல இருந்து நம்ம பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். 2 நம்பரை பிரிக்கிறோம் பாருங்க. 5 5 74 48 82 66 55 அதுல பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம். அதுல 8 நாள் இவ்வளவு கத்துக்க முடியுமா? 8 நாள். சரிங்களா? நிறைய விஷயம் கத்துக்கலாம். சப்போஸ் 8 நாளுக்கு மேல கிளாஸ் போச்சுன்னா ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா கூட வைக்கிறது நம்ம ரெடியா இருக்கும். ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணுவோம் சப்ஜெக்ட. 8 நாள்ல முடிச்சுக்கலாம் போற கதை. அதாவது 8 நாள்ல சப்ஜெக்ட் முடிஞ்சுன்னா முடிஞ்சிருச்சு.
இல்ல நிறைய கேள்விகள் கேட்கறாங்க, நிறைய விஷயம் வருது அப்படின்னா அப்ப இன்னும் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா கூட நம்ம வச்சுக்கலாம். 1 or 2 classes கூட எக்ஸ்ட்ரா வச்சு சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்மளை பொறுத்த வரையிலும் நீங்க கத்துக்கிற நீங்க முழுமையாக கத்துக்கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்த. அப்பதான் நீங்க முழுமையாக பயன்படுத்த முடியும். எந்த விஷயம் நீங்க முழுமையாக கத்துக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்க முழுமையாக பயன்படுத்த முடியும். எப்ப நீங்க முழுமையாக பயன்படுத்துறீங்களோ உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் எல்லாமே. நம்ம அசால்ட்டு அறகுறையா பார்த்துக்கலாம் போனா அதுவும் பார்த்துக்கலாம் போயிடும். இந்த விஷயம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுவும் பார்த்துக்கலாம், அதுவும் சொல்லு திரும்ப நம்மளை பத்தி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போகும். இன்னொரு விஷயம் கவனிங்க. இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன கேட்டோம், உங்க மொபைல் நம்பர் கொடுங்கன்னு கேட்டோம். ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் 2 digits சொல்றாங்க, இன்னொருத்தங்க அடுத்த 2 digits சொல்றாங்க, இன்னொருத்தங்க அடுத்த 2 digits சொல்றாங்க. சரிங்களா? மறுபடியும் சைலண்ட் ஆயிட்டோம். நம்பர் சொல்லுங்கன்னா எல்லாரும் சைலண்ட் ஆன பிறகு ஒரு நம்பர் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு இந்த பயிற்சி வகுப்புல இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல நம்ம மூலியமா அவருக்கு ஒரு சில விஷயங்கள் தரதுக்காக பிரபஞ்ச முடிவு பண்ணாங்க தராங்க. இது என்னோட பிளானோ இல்ல உங்களோட பிளானோ இல்ல அவரோட பிளானோ யாரோட பிளானோ கிடையாது. பொதுவாதான் குரூப்ல கேட்டோம். கிட்டத்தட்ட 50 பேர் குரூப்ல இருக்கும்போது பொதுவாதான் குரூப்ல கேட்டோம். நீங்க உங்க நம்பர் மொபைல் நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னோம். ஏன் ஒருத்தங்க நம்பர் சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க மியூட் எடுத்து நம்பர் சொன்னீங்களா, ஏன் அவங்களோட நம்பர் நமக்கு வரல? ஏன் இன்னொருத்தங்க நம்பர் இவங்க பேசிட்டு இன்னொருத்தவங்க கூறுக்கை, அவங்க பேசும்போது இன்னொருத்தவங்க கூறுக்கை, ஏன் அந்த மாதிரி வந்துச்சு? சரி ஓகே, எல்லாரும் மியூட் போட்டுட்டு யாராவது ஒருத்தர் நம்பர் சொல்லுங்கன்னா யாருமே சொல்ல, ஏன் இவரு வந்து சொன்னாரு? இட்ஸ் நாட் அவர் பிளான், இது அவரோட பிளான். அங்க யாருன்னு பாத்தீங்கன்னா குரு உட்காந்துருக்காரு. குரு, திஸ் இஸ் நாட் அவர் பிளான், திஸ் இஸ் அவரோட பிளான். இன்னைக்கு அது நடக்கும்னா அது நடக்கும். நமக்கு ஒரு பழமொழி தெரியுங்களா? ஆண்டவன் கொடுக்கணும்னு நினைக்கிறது யாரையும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கணும்னு நினைக்கிறது யாரையும் கொடுக்க முடியாது. நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் கிடைக்காதுன்னா கிடைக்காதுதான். முயற்சி செய்யாம நீங்க சும்மா உட்காந்து கிடைக்கும்ன்றது கிடைச்சிடும். போட்டு சொல்றவங்கள ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, விளக்கெண்ணெய் ஒட்டு உடம்புல ஃபுல்லா தடவிக்கிட்டு மண்ணுல பிறன்னு ஒரு நாள் ஒற்றை மண்ணை தான் ஒட்டும். இந்த வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கும். கல்யாணம் சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா தான் இருப்பான். கல்யாணம் சொல்ல முடியல, ஓகே தொண்டை துக்கம், தொண்டை அடைக்குது, அப்படிதான் இருக்கும். சோ அதனால எதுவுமே நம்மளோட பிளான் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கலாம், விட்டுடுங்க. சீரியஸா சொல்றேங்க. நீங்க ரொம்ப ட்ரை பண்றீங்க ஒரு விஷயத்துக்கு, உங்களுக்கு கிடைக்கலன்னா விட்டுடுங்க. அதுக்கப்புறம் 2 விஷயம் நடக்கும். உங்களுக்கு எது சரியான விஷயமோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் விட்டோம் பாத்தீங்களா, அதனால நமக்கு நல்லது நடக்கும். ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க சரிங்களா, நான் மட்டும் என்ன இவங்கள ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்கால அர்னால்டு கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு வசனம் வரும்போது என்ன அவங்க கேட்டாங்க, என்ன இவங்க கேட்டாங்க, அங்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா வேற மாதிரி லைஃப் மாறி இருக்கும், டேமேஜா இருக்கும், டோட்டல் டேமேஜா இருக்கும் லைஃப். இன்னைக்கு இங்க இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம் வாழ்க்கை. எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் சொல்ற விஷயங்க, என் கேரகம் உங்க கிரகம் கிடையாது, உங்களுடைய தலையெழுத்து, உங்களுடைய விதி, உங்களுடைய கர்ம வினை. இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஒய்ஃபா அமைஞ்சிருக்காங்களோ, இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஹஸ்பண்டா இருக்காங்களோ, அதாவது இந்த பீரியட்ல யாரெல்லாம் உங்களுக்கு ஹஸ்பண்டா இருக்காங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு ஒய்ஃபா இருக்காங்களோ, உங்க கர்ம வினை எடுக்கதான் வந்திருக்கிறாங்க. திரும்ப சேர்த்துக்காதீங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணிக்காதீங்க. உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களை போட்டு செம்ம திட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமா பாருங்க. என் ராசா என் கர்ம வினை எடுக்குது, மனசுக்குள்ள ஆக்ஷன்ல சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது கதை. மனசுக்குள்ள என் ராசா என் கர்ம வினை எடுக்குதுன்னா எந்த பீரியட்ல எவனை திட்டணும், எவனை டேமேஜ் பண்ணும், இந்த பீரியட்ல இது என்ன திட்டுது, சரி ஓகே, பாவம் யாரு பெத்த பிள்ளையோ என் மேல இவ்வளவு கோவப்பட்டு அது அதோட உடம்புக்கு எடுத்துக்கிட்டு கோவப்பட்ட என்ன ஆகும், அவங்க உடம்பு தான் டேமேஜ் ஆகும். நீங்க அவன் இதை அப்படியே செந்தில் படத்துல, கவர்மெண்ட் செந்தில் படத்துல செந்தில் அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு, அது மாதிரி முடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அப்படி பாருங்க, மனசுக்குள்ள சந்தோஷப்படுங்க. கர்மா டிலீட் பண்றாங்க, சந்தோஷப்படுத்து. நீங்க கர்மா சேர்த்துக்காதீங்க. மத்தவங்களை நீங்க டென்ஷன் பண்ணி, மத்தவங்களை கோவப்படுத்தி, மத்தவங்களை திட்டி கர்மா நீங்க ஆட் பண்ணிக்காதீங்க.
உங்களை யாராவது திட்டுறாங்க, அதாவது நீங்க ஒண்ணுமே செய்யாம சும்மா இருக்கும் போது உங்களை திட்டினா உங்க கர்மா டிலீட் ஆகுதுன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்மா டிலீட் ஆகுறதுக்கான ஃபார்முலா இதுதான். நீங்க தப்பே செய்யல, இருந்தாலும் உங்களை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க, வறுத்து எடுக்கிறாங்க அப்படின்னா உங்க கர்மா டிலீட் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்க வம்பு வளர்த்து பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கர்மா ஆட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் அந்த பக்கம் பாவம் அப்படி சும்மாதான் உட்கார்ந்து இருக்காரு. நம்மளா போய் ஒரு வம்பு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டு நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கர்மா ஆட் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? சில அன்னைக்கு ஒரு தடவை கேள்வி கேட்டாங்க, சார் நான் கூட என் ஹஸ்பண்டை வந்து போட்டு செம வாட்டி எடுத்துட்டேன் சார், திரும்பி என்ன போட்டு வாட்டி எடுத்துட்டேன் சார், என் கர்மா டிலீட் ஆயிடுச்சு. நீங்க வாட்டி எடுத்து உங்க கர்மா நீங்க ஆட் பண்ணிட்டீங்க. அவர் டென்ஷன் பட்டு அவர் கோவப்பட்டு நீங்க ஆட் பண்ணி, எதுக்கு நீங்க கோவப்படுத்துறீங்க? இல்ல சார், நீங்க தானே ஸ்பௌஸ் நம்மளை திட்டினா நமக்கு வந்து ஸ்பௌஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா மாமா ஃப்ரெண்டு இவங்கள யாராவது நம்மளை திட்டினாங்கன்னா நம்ம கர்மா டெலிட் ஆகுதுன்னு சொன்னீங்க சார். அதெல்லாம் கோவப்படுத்தினா கர்மா ஆட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு தப்பும் பண்ணல, போட்டு திட்டுறாங்கன்னா உங்க கர்மா கிளியர் ஆகுது. இது ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும், சரிங்களா? தொட்டிலையும் அதெல்லாம் குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கதை இருந்துச்சுன்னு டேமேஜ் பண்றோம். நீ தானே குழந்தைய கிள்ளி விட்ட, இருந்தா வச்சுக்கோ. கர்மாங்கிறது எப்படின்னாங்க, நம்ம நினைக்கிறோம் நாம 4 நல்லது செஞ்சிருக்கோம், 6 கெட்டது பண்ணிருக்கோம், 4 - 6 மீதி 2 கெட்டதான் நடக்கும்னு நினைக்கிறோம். அப்படி கணக்கு கிடையாது. 6க்கான கெட்ட விஷயமும் அதுக்கான கர்மமும் அதுக்கான அனுபவமும் கிடைக்கும். 4 நல்லது பண்ணிருக்கோம், அதுக்கான அனுபவம் கிடைக்கும். அது எவ்வளவு பெர்சன்டேஜ் தெரியுமா? இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். உங்களுக்கு கர்மா இன்ட்ரெஸ்ட் ரேட் யாருக்கா தெரியுங்களா? பேங்க்ல எப்படி பண்ணா 10%, நீங்க 12% அந்த மாதிரிலாம் சொல்றாங்க பாருங்க. அது மாதிரி கர்மாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் யாருக்கா தெரியுங்களா? எவ்வளவு பெர்சன்டேஜ்? கணக்கே கிடையாது பெர்சன்டேஜ்ல. ஒரே ஒரு மாங்கொட்டையை நீங்க போய் நட்டு வைக்கிறீங்க, தண்ணி ஊத்துறீங்க, அது பாட்டுக்கு மாமரம் வளர்ந்துருது. அதுல எத்தனை உயிரினங்கள் வாழுது, அதுல எத்தனை உயிரினங்கள் வந்து நல்ல சந்தோஷமா இருக்குது, எத்தனை உயிரினங்களுக்கு அந்த மாம்பழம் போய் சேருது, எத்தனை மா இலை, மாவடு, மாம்பூ, மாங்காய், அதெல்லாம் முடிச்ச பிறகு அதுல மரத்தை அறுத்து வீட்டுல கதவா போடுறாங்க, வீட்டுல டேபிளா பண்ணி போடுறாங்க. அடுத்து எத்தனை வருஷத்துக்கு அது இருக்கு தெரியவே தெரியாது. இதுதான் கர்மாவோட கால்குலேஷன். நீங்க ஒரே ஒரு நல்லது பண்ணீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும், ஒரு கெட்டது பண்ணா அதே மாதிரிதான் இருக்கும். அதோட இன்டென்சிட்டி பொறுத்து மாறும். எவ்வளவு திரும்பி வரும் நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நல்லது பண்ணிட்டேன் அதனால எனக்கு நிறைய நல்லது வரும் சொல்ல முடியாது, எவ்வளவு நல்லது வரும்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஒரு வெந்தய செடி, வெந்தயத்தை எடுத்து விதை போட 2-3 நாள்ல வந்துடும். மாங்கொட்டை நட்டு வச்சு சில வருஷங்கள் ஆகும். சில வருஷங்கள் வச்சு வந்தாலும் அது பல வருஷத்துக்கு அது பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதோட மரத்தை அறுத்து அடுத்த ஜென்மம், அடுத்த பிறவி, அதாவது அடுத்த பிறகு மரத்துக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷன் டேபிள் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பயோ 100 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம் இதே அந்த மாதிரிதான். நம்ம எதுக்கு எவ்வளவு ரேட் கிடைக்கும்னு தெரியாது. நம்ம வெந்தயத்தை விதைய போடுறோமா, இல்ல தக்காளி செடிக்கு விதைய போடுறோமா, இல்ல மாமரத்துக்கு விதை போடுறோம், நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு, நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு எவ்வளவு திரும்ப திரும்ப கர்மா கிடைக்கும்னு தெரியாது. அதாவது நல்ல விஷயம் வந்தாலும் நல்லது எவ்வளவு திரும்ப கிடைக்கும்னு தெரியாது. அந்த கால்குலேஷனே பண்ண முடியாது, பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண முடியாது. நீங்க ஒருத்தர் திட்டீங்க, உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா, மனுஷ ஜென்மம் தானா, இந்த சோறு தான் சாப்பிடுறியா அப்படின்னு திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மேபி மாங்கொட்டையா கூட இருக்கலாம், தெரியாது. மாங்கொட்டை வச்சா என்ன வரும், உடனே ரியாக்ட் ஆகாது. அந்த 5 வருஷம் கழிச்சு ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அது வருஷத்துக்கான ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒருத்தர் கிரீன், ப்ளூ, ஆல் கலர் வேர்ட் போட்டு திட்டிருக்கலாம், அது வெந்தய விதை மாதிரி இருந்திருக்கலாம். 2 நாள் சரியா பண்ணுது, 2 நாள் யாராவது அவங்க திட்டுவாங்க, முடிஞ்சு போயிட்டு காரணம். அதுக்கப்புறம் அதோட ரியாக்ஷன் இருக்காது. சோ பிரபஞ்ச நியதிப்படி எங்கேயுமே கால்குலேட் பண்ண முடியாது. ஆனா நம்ம டேட் ஆஃப் பர்த், நம்ம நியூமராலஜி, நம்ம நேம் இருக்கு பாருங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம வச்சிருக்க மொபைல் நம்பரை பேசிக்கா நம்ம மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிருக்கோமோ, இதை பேஸ் பண்ணி அந்தந்த கிரகங்களோட எனர்ஜி ரிசீவ் பண்ணும் போது, அந்தந்த பரிகாரங்கள் செய்யும் போது நமக்கு நல்ல கர்மா கிரியேட் ஆகும். நல்ல விஷயம் திரும்ப திரும்ப நடக்க ஆரம்பிக்கும். சோ கெட்டது ஈஸியா சுலபமாக கழிய ஆரம்பிக்கும். தேவையில்லாத விஷயங்கள் கழிய ஆரம்பிக்கும். அப்படி பார்த்தா இந்த நியூமராலஜி, இறைநிலை, கிரகங்கள் இதெல்லாம் பார்த்தா இது வந்து பக்தியான்னு கேட்டா ஒரு விதத்துல பக்தி மார்க்கம் தான். தன்னைத்தானே உணர்தல் ஆன்மீக மார்க்கம் தான். சயின்டிபிக்கா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எஸ், அப்ப சயின்ஸ் தான்.
சரிங்களா? அப்ப மனநிலையில் நிறைய மாற்றங்கள் வருது. சைக்காலஜியா? எஸ், இது சைக்காலஜி தான். நம்பர்ஸ்ங்கிறது வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி. ஏஞ்சல் நம்பர்ஸ், ஃப்ரீக்வன்சி. அடிக்கடி நீங்க பாக்குறீங்க 777 பாக்குறீங்க, 1111 பாக்குறீங்க, 2222 பாக்குறீங்க, 555. இப்ப பாருங்க பேசிட்டு இருக்கும்போது 707 டைம். நான் டைம் பார்த்து பேசுறேன், எதாச்சும் பேசினா 707. இப்ப ஏஞ்சல் நம்பர்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஏஞ்சல் தான் இந்த விஷயத்தை ஏன் மூலியமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஐ மீன் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப 707 ஏஞ்சல் நம்பர். அப்ப அந்த ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி நீங்க பாக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் இந்த நம்பர்ஸ் வந்திருக்காங்க, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு ஏஞ்சல் நம்பருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது தனி கிளாஸ் இருக்கு. ஏஞ்சல் நம்பர் தனி கிளாஸ், அதை பத்தி அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக மொத்தம் நமக்கு இன்னைக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க, அடுத்த நம்ம அந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க. நான் 8 நாள் கிளாஸ் இருக்கு பாருங்க, இன்னைக்கு 29 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னாலே உங்களுடைய கர்ம வினை கிளியர் ஆகிறதுக்கான நாள் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்பவே அதை நீங்க அட்டன் பண்ணி பல விஷயங்கள் கத்துக்கிட்டு நீங்க உங்களோட மொபைல் நம்பர், நீங்க உங்களுக்கு தேவையான மொபைல் நம்பர் எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணும்போது, கிரகங்கள் எனக்கு ரிசீவ் பண்ணும்போது, பரிகாரங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உயர ஆரம்பித்து விடும். இது சாதாரண இல்ல, பொருளாதாரத்தையும் உயர ஆரம்பிக்க விடும். நிறைய பேர் வந்து ஹோம் மேக்கர்ஸ் இருப்பாங்க, இல்லத்தரசிகள் இருப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னு தெரியலங்க, நானும் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறேன். ஐ மீன் நீங்க கோடிக்கணக்கில் எல்லாம் கூட ஏதோ நமக்கு செலவுக்கு, வீட்டுக்கு ஹெல்ப்புக்கு ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்மளோட செலவுக்கு ஆகுது பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த கிளாஸ் கத்துக்கோங்க, இது அருமையான கிளாஸ். கத்துக்கிட்டு நீங்க மத்தவங்க கிட்ட மொபைல் நம்பர், ஏப்பா இது பண்ணுப்பா, இது சரி பண்ணுப்பா, சரி பண்ணுப்பான்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கோங்க. ஒரு 1000 ரூபாய் வாங்கலாம். ஒரு 15 பேருக்கு 20 பேருக்கு பாருங்களேன், மாசத்துக்கு 20,000 ரூபாய். நீங்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காருவீங்க, அவ்வளவுதானே. ஃபுல் டைம் ஒர்க் ஆக போறது இல்ல. நான் ஏற்கனவே 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். அதையும் பண்ணுங்க. நீ நிறைய பேருக்கு பாருங்க, ஒர்க் பண்றவங்களுக்கு சம்பளம் லிமிட்டட் உண்டு, பிசினஸ் பண்றவங்களுக்கு அன்லிமிட்டெட். நீங்க எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்து பண்றீங்களோ அந்த மாதிரி இல்லத்தரசிகள் நீங்க தாராளமா பண்ணலாம். அப்ப ஒர்க் பண்றவங்க சைட் பிசினஸ் சைடா பண்ணலாம், சைட் இன்கம். பிசினஸ் பண்றவங்களுக்கு சைடு இன்கம். சரிங்களா? அப்ப இந்த மொபைல் நியூமராலஜிங்கிறது உங்கள் வாழ்க்கை, உங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை தவிர மற்றவங்களோட வாழ்க்கையும் நம்ம நல்லது பண்றோம். இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க, வெறும் பொருளாதாரம் மட்டும் கிடையாது. இப்ப இன்னைக்கு நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன் பாத்தீங்களா, அவர் எனக்கு மொபைல் நம்பர் எடுத்து கொடுத்தாரா, அப்ப அவர் ஒரு நபருக்கு 5,000 per பே பண்ணனா, சரி ஓகே. இன்னைக்கு என் லைஃப் டெவலப் ஆகுதுங்களா, இன்னைக்கும் என் மனசார அவரை வாழ்த்துவேன். யாரோ ஒரு மேடம் என்ன சொன்னாங்களா, அவங்களை இன்னைக்கும் மனசார நான் வாழ்த்துவேன். அந்த புண்ணியவதி எனக்கு ஏதோ ஒரு நேரத்துல பாருங்க, அந்த நேரத்துல எனக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும், அவங்க கிட்ட இதை சொல்லணும்னு இருக்கு. அந்த புண்ணியவதி என்கிட்ட சொன்னாங்க, அதனால அவர் கால் பண்ணி பார்த்தேன், கேட்டேன், பேசினேன், ஒரு நம்பர் கொடுத்தாரு, எடுத்து கொடுத்தாரு. என் லைஃப் டெவலப் ஆகிட்டே இருக்கு. இட்ஸ் க்ரோயிங், ஸ்டெப் பை ஸ்டெப்பா க்ரோ ஆயிட்டு இருக்கு. நல்லா இருக்கும் அப்படின்னு இப்ப வாழ்த்துறோம் பாருங்க. எப்ப 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், 6-7 வருஷத்துக்கு முன்னாடி, ஆமா கிட்ட அப்ப நடந்த விஷயம் இப்ப நான் வாழ்த்துறேன் பாருங்க. நல்லா இருக்கட்டும் சொல்லி வாழ்த்துறேன் பாருங்க. இந்த புண்ணியத்துக்கு எவ்வளவு வேல்யூ கிடைக்கும்னு சொல்லுங்க, எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லுங்க. இது பணமே இதுல கால்குலேஷன் பண்ண முடியாது. அப்ப நீங்க ஒருத்தங்க நம்பர் எடுத்து கொடுத்து அவங்களே டெவலப் ஆகும்போது 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அவங்க உங்களை அதே நம்பர் வச்சிருப்பாங்க. உங்களை பேரு மறந்துருப்பாங்க, உங்க மொபைல் நம்பர் கூட அவங்க கிட்ட இல்லாம இருக்கும். ஆனா அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளை பார்த்தேன்ப்பா, அந்த ஆளு எனக்கு ஒரு நம்பர் எடுத்து கொடுத்தாருப்பா, அதுக்கப்புறம் என் லைஃப் நல்லா டெவலப் பண்ணிப்பா, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ப்பா, அந்த நல்லா இருக்கட்டும்ப்பா, அந்த குடும்பமே நல்லா இருக்கட்டும்ப்பா அப்படின்னு வாழ்த்துவாங்க பாருங்க. அந்த வாழ்த்துக்கு எவ்வளவு மதிப்பே பொருளாதார பினான்சியல் மதிப்பே போட முடியாது, ருபீஸ்ல மதிப்பே போட முடியாது. அவ்வளவு விஷயம், அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் இதுல. சரிங்களா? சரி, இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் கேள்விகள் இருந்தா கேளுங்க. எஸ், யாருக்கும் அந்த கேள்வி இல்லையா? சொல்லுங்க சார். சார் வீடியோ ரெக்கார்ட் வருமா சார்? என்னங்க சார்? கிளாஸ் வீடியோ ரெக்கார்ட் வருமா? ஆமாங்க சார். கிளாஸ் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு சார். காலையில் 6 to 7 கிளாஸ் நடக்கும். ரெக்கார்ட் பண்ணிட்டு அன்னைக்கே நம்ம வந்து லிங்க் ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, நன்றிங்க சார். அது எனி நம்பர் ஆஃப் டைம் நீங்க பார்த்துக்கலாம், எப்போ நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சார். சொல்லுங்க மேடம். என்னங்க?
சரிங்க. எக்கனாமிக் ப்ராப்ளம் இருந்தா கூட ஹெல்த் இஷ்யூ தான் நிறைய இருக்கு எனக்கு. அதுக்கு சரிங்க. என்ன பண்ணணும் சார்? ஹெல்த் இஷ்யூ வரும்போது உங்களுடைய அதான் மேடம் உங்க நேமா டேட்டா பார்த்து அந்த இதெல்லாம் பார்த்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளத்தினால ஏதாவது எந்த கிரகம் இல்லை என்ன விஷயத்தினால உங்களுக்கு அது மாதிரி இருக்குன்னு பார்த்து அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லும் போது நீங்க அதை நீங்களே கத்துக்கிட்டு நீங்களே செய்யும்போது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். தேங்க்யூ சார். ஸோ ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நீங்க இந்த நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஏதோ உங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்ற ரீசனுக்காக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப. ஆமா சார். புரியுது. எனக்கு நீங்க சொன்னீங்க சரியா அந்த ஒரு வார்த்தை நிச்சயமா மேடம். சூப்பர். நீங்க வாழ்க்கை சொல்லுங்க சார். சார் இது வந்து 3232 தான் இருக்கு. ஆமாங்க சார், 3232 ரூபாய். 3232 சொல்லுங்க. ஹலோ சார், ஈவினிங் டைம் கிளாஸ் இல்லையா சார்? இது வந்து கிளாஸ் வந்து மார்னிங் கிளாஸ் மட்டும் தான் இருக்குது. பட் நம்ம ரெக்கார்டிங் கொடுத்துருவோம், உங்களை குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டா ஈவினிங்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை நீங்க குரூப்ல கூட கேட்கலாம் சார். சரிங்களா? இதுதான் கர்மா இப்படி வேலை செய்து பாருங்க. அங்க சிரிக்கிறாங்க யாரும். சரி, ஓகே. அதனால நீங்க ஈவினிங் கூட நீங்க பார்க்கலாம் சார். பார்த்துட்டு நீங்க ஈவினிங் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு கூட நீங்க கொஸ்டின் தான் குரூப்ல நீங்க ஷேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே கிளாஸ் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கலாம். ரொம்ப பர்சனலான விஷயம் குரூப்ல கொஸ்டின் கேட்க முடியாது அப்படின்னா எனக்கு இண்டிவிஜுவலா கால் பண்ணி கூட உங்களுக்கு கேட்டுக்கலாம். ஓகே சார். எஸ், சொல்லுங்க சார். என்ன சார்? சொல்லுங்க சார். சார் இப்போ மொபைல் நம்பர் மட்டும் பார்க்கணுமா இல்ல நியூமரிக் பத்தி நேம மாத்தணும்? நம்ம இந்த கிளாஸ்ல வந்து நம்ம நியூமராலஜி கத்துப்போம் சார். நேமோட நியூமராலஜி கத்துப்போம், டேட்டா பத்தி எப்படி நியூமராலஜி பார்க்கறது கத்துப்போம், மொபைல் நம்பரோட நியூமராலஜி கத்துப்போம். இதை தவிர ரொம்ப முக்கியமா லோஷோ கிரிட்னு ஒரு டெக்னிக் இருக்கு சார். அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி சப்போஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அதுல எந்தெந்த இது தேவைப்படுது அப்படின்னா அதையும் சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். அதையும் கத்துக்கோம். நன்றி. ஓகே. ஓகே, அதிகமா தூக்கம் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா உடல் கழிவுகள் அதிகமா இருந்தா அதிகமா தூக்கம் வரும். பேசிக்கா அதுக்கு நீங்க பேதி மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் உடல் கழிவுகள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுகர் சொல்லுங்க. இப்ப நம்ம தூக்கம்னா எந்த வேலையும் பார்க்கவே முடியல, ஒரு வேலை கூட பார்க்கவே முடியல, எனி டைம் தூக்கமாவே தான் வருது. ஆமா, புரியுது மேடம். அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒண்ணு உடல்நிலையில பாதிப்பு இருக்குதா, இல்ல எனர்ஜி லெவல்ல பாதிப்பு இருக்கா, அல்லது உங்களுடைய கர்மால பாதிப்பு இருக்கா, எதுல பாதிப்பு இருக்குன்னு பார்த்துட்டு அதை கிளியர் பண்றதுக்கான வழி சொல்லி செய்யும் போது உங்களுக்கு அது சரியாயிடும். ஓகேங்களா சார்? இப்போ நான் மொபைல் நம்பர் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு சொல்யூஷன் நிறைய சொல்லியாச்சு. அந்த பரிகாரம் பண்ணுங்க. இந்த மொபைல் நம்பர் நீங்க யூஸ் பண்ணலாமா வேணாமான்றது உங்களுக்கே தோணும், தானாவே தோணும். அதாவது என்னோட சஜஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரொம்ப டேமேஜா இருக்கு அப்படின்னா இந்த மொபைல் நம்பரை பர்சனலா நீங்க வச்சுக்கோங்க. அபிஷியலாவோ இல்ல இது ஒரு புது நம்பர் வாங்கிட்டு அந்த கிளாஸ்லாம் கத்துக்கோங்க. நீங்களே நம்பர் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நீங்க எங்கிட்ட செலக்ட் பண்ணி கொடுக்க சொன்னா 3000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவேன். அதுக்கு நீங்க கிளாஸே கத்துக்கலாம். ஜாயின் பண்ணிட்டீங்களா? சூப்பர் சார். நீங்க அதுக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ணி நீங்க கிளாஸே ஜாயின் பண்ணிட்டு அதை நீங்களே கத்துக்கிட்டு நீங்களே நம்பர் எடுத்து நீங்க அந்த நம்பர் செலக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சு எல்லாருக்கும் அந்த நம்பர் கொடுத்துருங்க. இது ரொம்ப ரகசியமான நம்பர் வச்சுக்கோங்க. ரகசியமான நம்பர் என்னது? பேங்க். இப்ப ரெண்டெல்லாம் நம்ம மாத்த முடியாது, எதுல வச்சிருக்கோன்னே தெரியாது. நம்ம நம்பர் பல வருஷமா வச்சிருக்கிறதுனால எங்கிட்ட அவர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் அந்த இன்னொரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை முதல்ல மாத்திருங்க சார், கொடுத்துருங்க அப்படின்னாரு. இல்ல சார், என்னோட யூடியூப் பழைய யூடியூப்லாம் அப்படிதான் இருக்கு, 5 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல என்னோட அந்த நம்பர் இருக்கு, இன்னைக்கும் எனக்கு அதை பார்த்து கால் பண்றாங்க, அதனால அதை கொடுத்தோம் அப்படின்னா நீங்க யாருக்கும் சொல்லாதீங்க, நீங்க அப்படியே தனியா வச்சுக்கோங்க.
பழைய 5 வருஷத்துக்கு போட யூடியூப்லாம் அந்த நம்பர் தான் இருக்கு. அதை பார்த்துட்டு இன்னமும் எனக்கு காசு வருது. மத்த எல்லாருக்கும் பேசுறது எல்லாமே இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க 9385994502 அப்புறம் 1604 இந்த நம்பர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை நம்ம தனியா வச்சிருக்கோம் அந்த நம்பரை. அந்த மாதிரி கூட நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் தேவைப்பட்டா. ஆனா அவர் சொன்ன சஜஷன் என்னன்னா, முக்கியமா பினான்சியல் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்களுக்கு உங்களுடைய இந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்க பொருளாதாரம் சீக்கிரம் உயரும் அப்படின்னாரு. நம்ம இன்னும் பேங்க்ல போய் மாத்தணும்னு சொல்லி பல வருஷங்களா அப்படி சும்மா உட்காந்துருக்கோம். அது வந்து இது பாருங்க, இது வந்து கர்மான்னு சொல்லாம இது கொழுப்புன்னு சொல்லாம என்ன பண்ணலன்னு தெரியல. இன்னும் மாத்தாம இருக்கிறோம். எஸ் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. சாமி அந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்களா? அது உங்க நம்பர் ஃபோன் பண்ணு சாமி, எடுக்கலையே. என்னோட நம்பர் ஃபோன் பண்ணீங்களா? எந்த நம்பர் ஃபோன் பண்ணீங்க? கடைசில 604 வரும்ல சாமி. 604 ஃபோன் பண்ணீங்களா? சரி, நாளை காலை ஒரு 10 மணிக்கு மேல கால் பண்ணுங்க. சரிங்க சாமி. சொல்லுங்க. உங்ககிட்ட பேசணும்னா சார்ஜ் பண்ணுன்றாங்க சார். ஒரு நிமிஷங்க, இன்னொருத்தர் மியூட் போட்டுக்கோங்க. கேள்வி கேட்காம மியூட் போட்டுக்கோங்க. பட்டாசு தான் வெடிக்கிறாங்க. பட்டாசு தான் வெடிக்கிறது. மியூட் போட்டுக்கிட்டீங்களா? தேங்க்யூ. இப்ப கேளுங்க மேடம். கேள்வி கேட்டவங்க இப்ப மியூட் எடுத்து கேள்வி கேளுங்க. கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே அது சொல்யூஷன் இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இமீடியட்டா சால்வ் ஆகுறதுக்கு ஒரு சில எந்திரங்கள்லாம் இருக்கு. அதை நீங்க தாந்திரிக பரிகாரம் கிளாஸ்ல நீங்க கத்துக்கிட்டு அதுக்கு எடுத்துக்கலாம். இல்ல மொபைல் நம்பர் நீங்க கத்துக்கிட்டு அதுல நீங்க சரி பண்றதுக்கான வழிகள்லாம் உங்களுக்கு இருக்கு. டைரக்ட் கிளாஸஸ் இருக்கு சார். அது நடக்கும்போது நம்ம குரூப்ல எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். அப்ப நீங்க டைரக்ட் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் சார். இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது. இருக்கு சார். டைரக்ட் கிளாஸ் ரேகி 1 2 3 இப்போ வந்து ஒரு பிப்ரவரி 27 28 மார்ச் 1 இந்த 3 நாளுக்கு வந்து கொல்லிமலையில இன்னர் வேர்ல்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. நம்ம லைஃபே போட்டு திருப்பி போட்டு எடுக்கக்கூடிய கிளாஸ் அது. அது டைரக்ட் கிளாஸ். கொல்லிமலை டைரக்ட் கிளாஸ் 3 டேஸ். அங்க அகாமடேஷன் ஃபுட் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ், வேற ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு? சார் கேக்குதா சார்? இப்ப கேக்குது மேடம், சொல்லுங்க. சார் உங்ககிட்ட பர்சனலா பேசணும்னா சார்ஜ் பண்ணுவீங்க சார்? ஆமா மேடம், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுவோம். அப்பாயின்மெண்ட்டுக்கு 540 நீங்க பே பண்ணணும். தேங்க்யூ சார். ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, நம்ம எல்லாரும் 29ஆம் தேதி காலையில நம்ம மீட் பண்ணலாம் கிளாஸ்ல. எல்லாருக்குமே எல்லா குரூப்லயும் வந்து பேமெண்ட் டீடைல் இப்போ ஷேர் பண்ணிடுறோம். நீங்க ஸ்கிரீன் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிடுங்க. உங்களை அந்த குரூப் ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? எல்லாரும் நம்ம மொபைல் நியூமராலஜி கத்துக்கிட்டு நம்மளோட லைஃப்பும் டெவலப் பண்ணிக்கலாம். பிளஸ் நம்ம குடும்பத்துல கூட இருக்கும் லைஃப்பும் டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்றவங்களுக்காக நம்ம உதவி செஞ்சு அவங்க மூலியமா நம்ம பொருளாதாரத்தை முன்னேறலாம், அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ண உங்க அனைவருக்கும் நன்றிகள். அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் குருஜி. நன்றி குருஜி.